இருக்கட்டும். எங்கள் மனம் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழனை வாழ்த்தி வணங்குகிறேன். பட்டிமன்றம்னு சொல்லியிருக்கிறான். எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற பட்டிமன்றம்னு சொன்னோன்னே எனக்கே பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தீபாவளி பொங்கல் அன்னைக்கே பட்டிமன்றத்தை எதிர்பார்க்கறது இல்லை. இந்த இன்னைக்கு பட்டிமன்றத்தை ஆவலோடு எதிர்பார்க்க ஆகிறது. நீங்க எல்லாம் எப்படி பேசுறீங்கிறத பொறுத்து நல்ல அழகா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. நம்ம பகுதியில இந்த பழமொழி உருவானுச்சு. வாயெல்லாம் பண்ணு வரப்பெல்லாம் நெல்லு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சிரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு வாழ்க்கை வளமாகுங்கிறத இந்த பழமொழி சொல்லு. நீங்க நல்லா சிரிக்கலாம். கை தட்டுங்க. 32 பேருக்கு மட்டும் நன்றி. செட்டி நாடுன்னு சொன்னாலே சிக்கனம். அதனால கை தட்டலை சிக்கனப்படுத்தினாம அரங்கு நிறைந்த கைத்தட்டு. படத்துல சொல்லுவாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து நம்மளை தூங்க விடாம செய்யுதுன்னா அந்த கொசு நம்ம என்ன பண்றோம்? பட்டு நடிச்சா அந்த ஒரு கொசு கூட பாருங்க தன் வாழ்க்கையை முடிச்சிருக்கும் போது கைத்தட்டு வாங்கிட்டு தான் முடிச்சிருக்கும். பட்டிமன்றம் ஏற்றிருக்காங்க. பட்டிமன்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதலாக பட்டிமன்றம் எங்கே நடந்துச்சு? முதலா பட்டிமன்றம் எங்கே நடந்துச்சு? மதுரை நடந்துச்சு. முதலா பட்டிமன்றத்துக்கு என்ன தலைப்பு? இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு தலைப்பு இருக்குல்ல. முத பட்டிமன்றத்துக்கு என்ன தலைப்பு? பெண்களின் கூந்தலிலிருந்து வருகிற மனம் இயற்கையா செயற்கையா? அன்னையிலிருந்து பட்டிமன்றம் நடந்துச்சு. நம்ம வீட்டிலேயே நம்ம பட்டிமன்றம் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை பக்கத்து வீட்டுல இருந்து வர்ற விசுவோட சவுண்டை வச்சு அது கார குழம்பா கறி குழம்பான்னு நம்ம பேசுவோம் இல்லையா? அதுவும் பட்டிமன்றம். இந்த முதல் மதுரை நடந்த பட்டிமன்றத்தில் யார் யார் பேசினா? யாரு? சிவபெருமானே பேசினார். அவர்தான் நாம ரொம்ப நேரம் பேசிட்டோமோ அப்படின்னு தோணி பேச நிற்கிறார். உடனே முதல் வரிசையில நம்ம மணிமாறன் மாதிரி ஒரு பையன் உட்கார்ந்து அவனை எழுப்பி, தம்பி ஐயா 3 மணி நேரம் பேசுறேன்ல, ஐயா பேசுறதுல உனக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டாங்க. சும்மா போயிருக்கணும். உடனே அந்த பையன் சொன்னா, இத்தோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்னு சொல்லியா? அந்த மாதிரி நீங்க எப்படா முடிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த பட்டிமன்றம் போகாது. நீங்க போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நாங்க பட்டிமன்றத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை மிக கொடுத்துருக்கு. இதுக்குமே கைகள் ரொம்ப அழகா 6 இளைஞர்கள் இந்த பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்காங்க. ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி ஒரு சிக்கலான தலைப்பு, ஒரு சவாலான தலைப்பு, ஒரு கஷ்டமான தலைப்பு. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஈஸியா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, கஷ்டமா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் தப்பா இருக்குன்னா இப்படி பக்கு போட்டு இருக்கும். அது மாதிரி 4 பேருக்கு திக்கு திக்கு இருக்கு. ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க தேவை அன்பா அறிவா? 2 மார்க் கேள்வி மாதிரி ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க.
2 மார்க்கு கேட்டுட்டு நம்ம ஆட்கள் 20 பக்கம் எழுதுவாங்க. இப்படி இவங்கெல்லாம் என்ன தயார் பண்ணியிருக்காங்க, எப்படி பேச போறாங்க, இதெல்லாம் நீங்க எப்படி கேட்கறதுக்கு ஆவலா இருக்குதோ அது மாதிரி நானும் கேட்கறதுக்கு ஆவலா இருக்கு. முதல்லயே அறிவை பத்தி செய்திகளை சொல்லி ஐயோ நான் வச்சிருந்த பாயிண்ட் அன்னைக்கு இருக்காது, அதனாலதான் நான் நல்லா பேசுறேன்னு இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம தலைப்புக்குள்ள போக வேண்டாம். ஜென்ரலா பேசணும். பேசுற மேடையில 2 பேராசிரியர்களுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சு 2 பேரும் ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இணையதளத்துல மாட்டிருக்காங்க, இணையதளத்துல சிக்கி இருக்கிறாங்க. நானும் தமிழ்நாட்டில் எந்த கல்லூரி எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் சொல்றது என்ன, இன்னைக்கு இருக்கிற பசங்க கையில இருந்து போனை வாங்கினா போதும், நல்லா வந்து ஆடி போய் ஆவணி வந்தா பையன் டாப்பா வாங்குவாங்கிறத தாண்டி போனை வாங்கினா பையன் டாப்பா வாங்குறான்னு ஒரு ட்ரெண்ட் இன்னைக்கு பேராசிரியர் உருவாக்கி இருக்காங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன். நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதும் பள்ளிக்கூடத்துக்கு போன் எடுத்துட்டு போனீங்கன்னு என்ன பண்ணுவாங்க, போன் எடுத்துட்டு போனதை கண்டுபிடிச்சா நேரா ஹெட்மாஸ்டர் முன்னாடி போய் நிறுத்தி உனக்கு போன் வைக்கிற படிக்கிற வயசுல போன் நாளைக்கு வரும்போது தாத்தா பண்ண வரணும்னா டிசி ரெடியா இருக்கு உறிச்சு பண்ணை சொன்னாங்க. யோசிச்சு பாக்குறேன் சார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. நம்ம பிள்ளைங்க எல்லாரும் செல்போனால படிச்சாங்க. ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்துக்குள்ள செல்போன் போக முடியாம இருந்துச்சு. ஆனா கொரோனா சமயத்துல செல்போனுக்குள்ள பள்ளிக்கூடமே வந்துச்சு. தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. பள்ளிக்கூடமே செல்போன் நடக்கும் போது நாம செல்போனை பயன்படுத்தினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஆதரவா தான் இப்போ 40 பேர் இருக்கிறது. செல்போனை நாம பயன்படுத்தினா என்ன நியாயமான கேள்வி. ஆனா நீங்க நியாயமான கேள்வி கேட்கிறவங்க செல்போனை நியாயமா பயன்படுத்துறீங்களா? அது அன்னைக்கு என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு காலேஜ் படிக்கிற பையன் உண்மையா நடந்துச்சு. அந்த பையன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறான். அடுத்த கடனா நம்மளுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. இங்க இருந்து அந்த பையன் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புவானா, செல்லக்குட்டி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு அங்க இருந்து பதில் செல்லக்குட்டி இப்போ சாப்பிட்டு இருக்கு. உடனே பையன் இங்க இருந்து அனுப்புறான், செல்லக்குட்டி இப்போ என்ன சாப்பிடுது. உடனே அங்க இருந்து பதில் செல்லக்குட்டி இப்போ இட்லி சாப்பிடுது. அடுத்த பையன் ஒரு கேள்வி கேட்கிறான், செல்லக்குட்டி இப்போ என்ன ட்ரெஸ் போட்டுருக்கு. இங்க இருந்து அந்த பதில நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, செல்லக்குட்டி இப்போ லுங்கி கட்டி இருக்கு. நம்ம பையன் கோபங்களா ஒத்துக்க முடியுமா? அடுத்து கேட்டான், செல்லக்குட்டி போய் சொல்லுது, செல்லக்குட்டி லுங்கி எல்லாம் கட்டாதே. அதுக்கு அங்க இருந்து பதில் பேசுறது செல்லக்குட்டிங்களா, செல்லக்குட்டியோட அப்பா. சார் 2 வருஷம் இங்க நான் எப்படி படிச்சேன், என்னோட இளவரசன் ஒரு நண்பன் படிச்சான். என்னோட படிச்ச மணிமாறன் தெரியும். 2 வருஷமா இளவரசன் ஒரு நாள் கூட லீவு போடாம காலேஜ் போவோம். டெய்லி காலேஜ் போவோம். காலேஜ் லீவ் நாள் காலேஜ் போவோம். நல்லா படிக்கிற பையன் எழுதிருக்காரு. இங்க ஓய்வு கிடைச்சிச்சு. அதனால அந்த காலேஜ் போனோம். அந்த 2 வருஷம் ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறான் சார். 2 வருஷம் ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணை சின்சியரா அனுப்புறான். 2 வருஷம் முடிவுல நான் போய் கேட்டேன், 2 வருஷமா ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே அடுத்த கட்டம் என்னன்னு. உடனே அவன் சொன்னான், 2 வருஷமா நானே பேசிக்கிட்டு வந்துதான் இருக்கேன். அப்படியா? அந்த ஐடியா யாருன்னு பார்ப்போம். போன்ல ஃபேஸ்புக்ல போய் ஐடியா காமிச்சான். ப்ரொஃபைல் பிக்சர்ல ஒரு பூ படம், ப்ரொஃபைல் நேம் புஷ்பா, ஊரு தஞ்சாவூர், டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு. அடுத்த இடத்துல
முக்கியமான இடம். புஷ்பா படிச்சது கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூர். இந்த 2 வருஷமா புஷ்பா கிட்ட பேசுறேன்னு நினைச்சு புஷ்பராஜ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம இணையதளத்துல சமூக வலைதளங்கள்ல பேசுறோம். யார்கிட்ட பேசுறோம்? நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா? யார்கிட்டயோ பேசுறோம். இப்ப பேராசிரியர்களுக்கும் கல்லூரிக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் என்ன கவலை? நம்ம பிள்ளை நாகரிக மாதிரி நல்லா பேசினா பரவாயில்ல, என்னத்தையோ பேசுறானே அப்படிங்கிற கவலை. அதனால செல்போனை அளவா பயன்படுத்துன்னு சொல்லி தப்பா எதுவும் சொல்ல. இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய அனுபவங்களை பயன்படுத்தி இருக்கிற பேராசிரியர்களுக்கு தெரியாத டெக்னாலஜி பின்னாடி இருக்கிற பசங்களுக்கு தெரியும். அவ்வளவு டெக்னாலஜி நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்ச நாம எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியறதுக்கு கொஞ்சம் காலம். அது வரைக்கும் நம்ம வழி நடத்துற வேலையை இந்த பேராசிரியர்கள் இந்த கல்லூரியை செய்யும். சரிங்களா? அதனால இனிமே செல்போனை பயன்படுத்தும் போது யாருக்கிட்டையாவது சேட் பண்ணிட்டு இருந்தா அவங்ககிட்ட சேட் பண்றோமா இது செக் பண்ணிட்டு சேட் பண்ணுங்க. நீங்க பாட்டு புஷ்பா நினைச்சு இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி இன்னைக்கு காலம் மாறி சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணுங்கிற தேவை அழகப்பா அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கு தான் வந்திருக்கு. என்ன நீங்க பட்டிமன்றங்கள்ல நீங்க பார்க்கவே முடியல. அப்படியே பார்த்தாலும் தலைப்பு எப்படி தெரியுமா? ஆண்களா பெண்களா? வீட்டில் அதிகமாக சமைப்பது ஆண்களா பெண்களா? வீட்டில் பாத்திரம் கழுவுவது ஆண்களா பெண்களா? வீட்டை தூக்கி சாலையை பத்திரமாக வைத்திருப்பது ஆண்களா பெண்களா? இந்த ஆண்களா பெண்களா ஆண்களா பெண்களான்னு பட்டிமன்றத்தில் ஆரம்பிச்சது பிக் பாஸ் வரைக்கும் வருது. இந்த ஆரம்பிச்சாங்க அங்கே நிறுத்தினாங்க. என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், என்னையா ஏதோ பட்டிமன்றத்தில் பேசின பேச்சாளராக எனக்கு பிக் பாஸ் டைரக்ட் பண்ணேன். பட்டிமன்றத்தில் தலைப்பு வச்ச பழக்க மாசம் பிக் பாஸ் நானே தலைப்பாச்சுட்டானையா அப்படின்னு. ஆண்களா பெண்களான்னு ஏன் இந்த பிரிவு? நான் உடனே சொன்னேன் அவர்கிட்ட, இதை நாம வரவேற்கணும். ஏன் தெரியுமா? ஒரு காலத்துல ஆண்களை விட பெண்கள் கீழானவர்கள் சொன்னாங்க. நாம முட்டி மோதி போராடி நிமிர்ந்து எடுத்து படிச்சு உறுதியோடு நின்று நாங்க உங்களுக்கு கீழானவர்களா இல்லைன்னு சொல்லி போராடணும். இன்னைக்கு எங்களுக்கு சமமானவர்கள் ஏற்பட்டாங்க. ஆண்களா பெண்களாங்கிற கேள்வி உருவாக்கிட்டுல இந்த மாற்றம் தான் இந்த மனுஷன் மாற்றத்தை ஒரு காலத்துல மேடையில படித்தவர்களும் மேற்கிமை மக்கள் மட்டும்தான் ஏற முடியும். இன்னைக்கு அப்படி கிடையாது. யாரா இருந்தாலும் மேடையை பேசணும். ஆண்கள் மட்டும்தான் மேடையை இருக்கிற காலம் இருந்துச்சு. இன்னைக்கு மாறி ஆண்களை விட அதிகமாக பெண்களுக்கு மேலே இந்த கால மாற்றம் ஒரு நல்ல சந்தோஷத்தை கொண்டு போயிருக்கு. அறிவிக்கப்படும் போது சொன்னாங்க விஜய் டிவியில இந்த தம்பி பேசினார்கள். இருக்கிற நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில யாரும் டான்ஸ் ஆட மாட்டாங்க, அந்த நிகழ்ச்சியில யாரும் பாட்டு பாட மாட்டாங்க, அந்த நிகழ்ச்சியில யாரும் மிமிக்ரி பண்ண மாட்டாங்க. அதனால அந்த நிகழ்ச்சியை யாரும் பார்த்துருக்க ஆயிரத்துல ஒரு 1000 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 100 பேர் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கோம். ஆனா இன்றைக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி 1000 பேருக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்து தமிழ் பேச்சு எதிர்ப்புல 24 இளைஞர்கள் பேச 24 பேர் வெற்றியாளர்கள். 24 பேரோட காணொலிகள்ல எது கிடைச்சாலும் நீங்க போய் பாருங்க. யூடியூப்ல எதையோ பார்க்கிறோம். ஒரு 3 நிமிஷம் ஒதுக்கி ஒரு நல்ல பேச்சை கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கலாம் நினைச்சா கை தட்டுங்க. இல்லைன்னா கை தட்டுங்க. 110 பேர் விஜய் டிவியில பேசுறதுக்கான வாய்ப்பு சாதாரணமாக கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 11 மாதங்கள் நேர்காணல் மட்டுமே நடந்துச்சு.
ப்ராசஸ் மட்டும் 11 மாசம். ஒரு பிள்ளைய வரமா வயிற்றுல சுமக்கிறதே 10 மாசம் தான். ஆனா இன்னைக்கு எங்களை கட்டி 11 மாசம் எடுத்தாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, புதுச்சேரி, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாங்கிற வெளிநாடுகளிலிருந்து வந்து கடந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல ஆடிஷன்ல கடந்துட்டாங்க. இந்த 3000 பேர் வந்து டாப் 24 பேச்சாளர்கள் தேர்வு பண்ணி விஜய் டிவியில பேசுறாங்க. அதுல ஒரு பேச்சாளர் விஜய் டிவியில பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இதுவரைக்கும் யாருமே பார்க்காத நம்ம மூஞ்சியை உலகம் தான் பார்க்கறாங்க. அந்த 3 நிமிஷம் இது ஏன் இருந்தாலும் விஜய் டிவியில ஏன் மூஞ்சினே நீங்க என்ன நடந்தாலும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு. அந்த 3 நிமிஷம், அந்த 7 நாட்கள் மாதிரி அந்த 3 நிமிஷம் எதை பேசலாம், எதை வேணாலும் பேசலாம். நான் நினைச்சிருந்தா தமிழை பற்றி பேசிக்கலாம், திருக்குறள் பற்றி பேசிக்கலாம், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சார் எனக்கு வேலையே கிடைக்க புலம்பிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு கிடைச்ச அந்த 3 நிமிஷத்தை எனக்கானது மட்டுமல்ல, எல்லோருக்குமானதா மாற்ற எனக்கு கிடைச்ச அந்த 3 நிமிடத்துல நான் எந்த தலைப்புல பேசுறேன் தெரியுமா? சமையலறைங்கிற தலைப்புல பேசுறேன். சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமானா? நமக்கு சாப்பாடே முக்கியம். நான் சமையலறைங்கிற தலைப்புல பேசுறேன். போய் கொடுத்தேன் சார், நான் சமையலறைங்கிற தலைப்புல பேசுறேன். ஏன்பா நல்ல தலைப்புல நீ பேசக்கூடாதா? சார் நான் பேசுறேன், நீங்க கேளுங்க, இது வேண்டாம் சொன்னா நான் வேற தலைப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பேசுறேன். கண்டிப்பா நீங்க அப்படியே பேசுறது அப்படின்னு சொன்னாங்க. விஜய் டிவியில 3 நிமிஷம் சமையலறைங்கிற தலைப்புல பேசுறேன். உண்மையிலேயே அது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ராகவேந்திரன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் அறிமுகம், எல்லா வீட்டுக்கும் அறிமுகம். ஏன் தெரியுமா? அந்த 3 நிமிஷத்துல நான் எங்க அம்மாவை பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஆனா எங்க அம்மாவை மட்டும் இல்ல, எல்லாருடைய அம்மாக்களுக்காகவும் பேசணும்னு நினைச்சேன். பேசுறேன். இந்த 3 நிமிஷத்துல நான் சொன்ன விஷயத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு பேச்சாளர்கள் பேச முடியும். ஒண்ணும் இல்ல, இந்த 3 நிமிஷத்துல பெண்களையே சமையலறையிலே வச்சிருக்கீங்க, அடுத்த கட்டத்தை வந்து அவங்க போகக்கூடாதா அப்படிங்கிற டோன்ல பேசுறேன். அந்த பேச்சினுடைய முடிவு எப்படி இருக்கணும் அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கும். வெறுமனே நாம ஒரு வீடியோ பார்க்கணும், இல்ல யாரோ பேசுறத கேட்கிறோம், கேட்டுட்டு இந்த அரங்கத்துக்குள்ளேயே விட்டுட்டு வெளியில போனோம்னா சட்டை பேண்ட் எல்லாம் தட்டி விட்டுட்டு போ அப்படின்னு போகக்கூடாது. 3 நிமிஷம் செலவு பண்ணி என் பேச்சை கேட்டா அதோட முடிவுல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கணும்னு நான் பேசுறேன். இந்த 3 நிமிடம் முடிவுல நான் சொன்னேன், இது நாள் வரைக்கும் நமக்கு தண்ணி தேவைன்னா கூட நாம என்ன செய்வோம்? வீட்டுக்குள்ள போய் தண்ணியை மோந்து குடிக்க மாட்டோம். குழந்தை உடனே அம்மா தண்ணியை கொடுக்கணும், தண்ணி எங்க வச்ச அப்படின்னு அம்மாட்ட தான் கேட்போம். முடிக்கும் போது இப்படி முடிச்சேங்க. இனிமே எனக்கு தண்ணி தேவைன்னா என் வீட்டு சமையல் அறைக்கு போய் தண்ணியை எடுத்து குடிக்கிற பணியை நான் செய்வேன். அந்த மாற்றத்தை நான் தொடங்குவேன். அடுத்த நான் சொன்னேன், இருக்க ஆண்கள் அத்தனை பேர் இந்த மனசுல வச்சிருக்கோம். நாளைக்கு எனக்கு திருமணம் ஆகும், எனக்கு ஒரு மனைவி வருவார். என்னுடைய மனைவி என் அம்மா பட்ட கடினங்களை அனுபவிக்க நான் ஒரு நாள் விட மாட்டேன். என் வீட்டில் வருகிற என் பிள்ளையின் அம்மா உள்ளாடைகளை குறைத்து போடுகிற ஒருத்தியாகவும் சமைத்து பரிமாறுகிற ஒருத்தியாகவும் ஒரு நாள் இருக்க மாட்டேன். என் வீட்டு சமையலறை ஆணுக்கானதாகவோ பெண்ணுக்கானதாகவோ இருக்காது, அது இருவருக்குமானதாக இருக்கும். இருக்கிற அத்தனை ஆண் நண்பர்களுக்கு இதனுடைய பணிவான வேண்டுகோள், நாளை காலம் கடக்கும், நீங்களும் அந்த நிலைக்கு வருவீங்க. அப்படி வருகிற போது உங்களால் முடிந்த உதவியை உங்கள் வீட்டு சமையலறையில் நீங்க செய்யணும். நான் சொல்லும் போதே சில பேர் தோணியிருக்காங்க, என்னையா பெருசா பெண்கள் சமையலறையில கஷ்டப்பட்டாங்க. கல்யாணத்துல ஹோட்டல்ல 1000 பேருக்கு 2000 பேருக்கு சமைக்கிறது ஆண்கள் இல்லையா? வீட்டுல 4 பேருக்கு பெண்கள் சமைச்சுட்டா பெரிய விஷயமா அப்படின்னு சில ஆண்களுக்கு எண்ணம் வரலாம். நான் இப்படி சொன்னேன் சார்,
ஏன் தெரியுமா? சாப்பாட்டை பத்தி சமையலை பத்தி பேசுறேன். காரைக்குடிக்கு சாப்பாட்டுக்கு ஒரு தொடர்பு உண்டு. நீங்க உலகத்துக்கு எந்த மூலைக்கு போனாலும் சரி, சமீபத்துல ஜப்பான் போயிருக்கு. ஜப்பான்ல செட்டிநாடுங்கிற பேர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. நீங்க உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் நீங்க செட்டிநாடுங்கிற பெயரிலோ காரைக்குடிங்கிற பெயரிலோ ஒரு ஹோட்டல் இருக்கு. ஏன் ஏன் சார்? என்ன காரணம்? செட்டிநாட்டு சாப்பாட்டுக்கு அத்தியமா மகத்துவம். இங்க இருந்த மனிதர்கள் வேற விஷயமா வெளிநாடு போனாங்க. வியாபாரம் பண்ண, வணிகம் பண்ண, பிசினஸ் ரிலேட்டடா வெளிநாட்டுக்கு போனாங்க. இப்போ 6 மாசம் கூட இருக்க மாட்டாங்க. 6 மாசம் கழிச்சு வருவாங்க. அப்ப தான் வீட்டு அவருடைய அலுவலக வெளிநாட்டுக்கு போயிங்க இருக்கிற அந்த வீட்டம்மா என்ன செய்யும்? 6 மாசமா அவரையே நினைச்சு 6 மாசமா அவருக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைச்சிருக்காரு. கிடைச்ச சாப்பாட்டை சாப்பிடும். இப்ப 6 மாசம் கழிச்சு அவர் வரும்போது அவருக்கு வாய் ருசியா ஆக்கி போட வேணாமா? ஆக்கி போட வேணாமா? அவர் 6 மாசம் குடும்பத்துக்காக வேலை செஞ்சா, இந்த அம்மா 6 மாசம் அவருக்காக வேலை செஞ்சா. இந்த பொடி அந்த பொடியோட கலந்தா எப்படி இருக்கும்? இதோட அதை சேர்த்து அரைச்சா எப்படி வரும்? அப்படின்னு 6 மாதம் இங்க உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயமா புதுசா சேர்த்து சேர்த்து அரைச்சு காரைக்குடிக்கு செட்டி நாட்டுக்கு ஒரு பிரத்யேகமான மசாலாவை பெண்கள் உருவாக்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு காரைக்குடினா சாப்பாடுன்னு சொல்லல, அதுக்கு காரணம் இந்த பகுதியில் இருந்த பெண்கள். இந்த பகுதிக்கு சாப்பாட்டுக்கு நிறைய சம்பந்தம். அது மட்டும் இல்லை, கொரோனா வந்துச்சு. 365 நாள் வருஷத்துல கொரோனா சமயத்துல கூட நம்ம கோயில போட்டோம், ஹாஸ்பிட்டல் போட்டோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு லீவ் விட்டோம், ஃபயர் ஸ்டேஷனுக்கு லீவ் விட்டோம், ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விட்டோம். ஆனா நம்ம வீட்டு கிச்சனுக்கு லீவ் விட்டோம். அப்பதான் இங்க ஓவர் டைம் நடந்துச்சு. எல்லா பண்டிகைகளையும் நாம சந்தோஷமா இருக்கோம். ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய அம்மாவுக்கு நாம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பண்டிகை நாள்ல சமையலே. வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற இந்த மாதிரியான சின்ன சின்ன வாய்ப்புல நமக்காக தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை செலவு பண்ண பெண்களுக்கு நன்றி சொல்றத என் வாழ்க்கையினுடைய கடமையாவே நான் நினைக்கிறேன். எந்த வேலைக்கு போனாலும் சரி, பெண்களுக்கு நன்றி சொல்றது என் வாழ்நாள் கடமையா. அந்த வகையில இந்த பூ உலகை பொன்முடராக மாற்றுகிற எல்லா பூவையருக்கும் இந்த நல்ல நாளில் ஆணினத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அற்புதமான ஒரு தலைப்பு, ஒரு நல்ல பட்டிமன்றம், ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும்னா எது தேவை? அன்பா, அறிவா? அறிவு அப்படிங்கிற அணி முதல்ல தொடங்கு. அறிவுங்கிற அணி சார்ந்து பேசுறதுக்கு அபிராமம். பேசுற எல்லாருமே உங்க நண்பர்களை நான் உட்பட நினைச்சு எனக்கும் சேர்ந்து எல்லாரும் உங்களை அழைச்சதே கைப்பற்றுங்க. நல்ல சமூகத்தை உருவாக்க தேவை அறிவுதான் என்கிற அணி சார்ந்து பேச அபிராமி ஒரு பலத்த கைப்பற்றுவது வாங்க. ஒரு நல்ல உரையை இந்த மண்டலத்தில் தாங்க.
ஒரு அழகான உரையை அபிராமி இந்த மன்றத்தில் வழங்கியிருந்தார். நியாயமா சில கேள்வி கேட்டாங்க. அது ரொம்ப நியாயமா இருக்கு. அதனால அந்த சமூகம் பேசும்போது சொன்னாங்க, ஒரு காலத்துல எல்லாம் பேர் வைக்கிறது கூட பாகுபாடு இருந்துச்சு. நான் படிச்சு மேல வந்து முன்னுக்கு வந்து அறிவாக நம்ம இந்த மாற்றங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கோம். அப்புறம் ஒரு ஆண் கல்வி பெறுவதை விட ஒரு பெண் கல்வி பெறுவதனால என்ன மாற்றம், நல்ல சமூகத்தை உருவாக்கணும்னா பெண்கள் கல்வி பெறணும் அப்படின்னு நல்ல வாதங்களை எல்லாம் இந்த மன்றத்தில் முன் வச்சு பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசுறதே எனக்கு எது ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, நம்ம எல்லாரையும் அறிவாளிகள் சொல்லுவாங்க. அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அபிராமி பேசுற இந்த உரையை மறுப்பு சொன்ன அன்பே என்று அனுசார்ந்து ஜீவராதி ஒரு அரங்கு நிறைந்த கைத்தலோட வாங்க, ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்தில் தாங்க. நம்ம
உங்களுக்கு எடுத்துக்காட்டு தெரியுமா? நிறைய கதைகளெல்லாம் முன்வச்சு இந்த ஆவேசமா பேசிக்கிறாங்க. நம்ம ஆட்கள் நிறைய கதை எழுதுற மாதிரி அன்னை தெரசா வச்சு ஒரு கதை எழுதினாங்க. அன்னை தெரசா இறந்து போய் சொர்க்கத்துக்கு போனாங்க. சொர்க்கத்துக்கு போன அன்னை தெரசா என்னால சொர்க்கத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. உடனே கடவுள்கிட்ட குட்டி போனாங்க. கடவுள் கேட்டாரா, ஏமா சொர்க்கத்துல என்ன இல்லை? எல்லாமே எவ்வளவு வசதிகள் இருக்கு, எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாமா? ஏன் நீங்க இருக்க மாதிரி ஆரம்பிக்கிறீங்க? உடனே அன்னை தெரசா சொன்னாங்கன்னா, இங்க எல்லாமே இருக்கு, ஆனா இங்க யாருக்குமே உதவி தேவைப்படாது, இங்க யாருமே அழுகல, இங்க யாருமே கஷ்டப்படல. இந்த இடத்துல எனக்கு என்ன வேலை? நான் உடனே பூமிக்கு போறேன், என்ன பூமிக்கு அனுப்புறேன்னு கேட்டாங்க. எங்க உதவி தேவைப்படுதோ அங்கதான் என்னுடைய வேலை இருக்கணும்னு சொல்லி நினைச்ச ஒரு அன்னை தெரசா இந்தியாவில் பிறந்தவர்களே. எத்தனை பேருக்கு தெரியும்? நாம இந்தியாவுடைய பெருமிதமா இன்றைக்கு அன்னை தெரசாவை கொண்டாடணும்னா என்ன காரணம்? இங்கேயோ பிறந்த அந்த தெரசா இந்தியாவுக்கு வந்து இங்க இருந்த மக்களுக்கு தொண்டு செய்த காரணத்தால் நாம அந்த தெரசாவை நம்முடைய அன்னையாக மாற்றி அன்னை தெரசாவை ஏற்றுக்கணும். இந்தியாவுக்கு ஒரு தனித்துவம், யார் நல்லது பண்ணாலும் ஏற்றுப்போம். அந்த வகையில அன்னை தெரசாவை தன் அணிசார்ந்து பேசியிருக்கிற ஜீவராவிக்கு ஒரு அரங்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து அன்பு தம்பி ஹரிசங்கர் அவர் அறிவுரை அணிசார்ந்து பேச வராது. ஒரு அரங்கு நிறைந்த கேட்டு உலகிலே வேறெங்கும் காண முடியாத சிறப்பையும் மாண்பையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த காரைக்குடி மாநகரிலே கொண்டிருக்கும் தமிழ் அன்னையையும் இந்த காரைக்குடி தமிழ்தாய் ஈன்றெடுத்த தலைமகனாம் இங்கே வீட்டிருக்கக்கூடிய அண்ணன் ராகவேந்திரா அவர்களையும் அவையோரையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பு கொடுத்ததிலிருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். நடுவர் அவர்களே, இவங்க எதன் அடிப்படையில் அன்புதான் ஜெயிக்கூடி வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு இப்ப வரைக்குமே அந்த சீசன் மட்டும் பார்த்துருப்பாங்க. அங்கே ஜெயிக்கல நடுவர் அவர்களே, அன்புதான் ஜெயிச்சிச்சு நடுவர் அவர்களே. நீங்க அன்பு அன்பா பற்றி பேசுறீங்களே, உங்களுடைய கண்மூடித்தனமான அந்த அன்பு என்பது ஒரு மனிதனை குற்றவாளி கூட்டில் நிறுத்துது அப்படின்னு நான் சொல்றது நண்பர்களே. ஆக்ஸ்போர்ட் நடத்திய ஆய்வறிக்கை சொல்கிறது. இந்த அன்பு அன்பா பற்றி பேசிக்கிட்டாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் கதை சொல்ல தெரியுமா என்ன? எங்களுக்கும் கதை சொல்ல தெரியும். என்ன தளபதி ஸ்டைல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாமா? ஒரு தம்பதிகள் இருக்காங்க. அவங்களுக்கு 15 வருஷமா குழந்தை கிடையாது. அவங்களுக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த பையன் வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போறான். அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா மத்தவங்களோட பொருட்களை எடுத்துட்டு வரா. அம்மா சொல்றாங்க, தம்பி அன்பாக சொல்றாங்க, தம்பி இந்த பொருளை எடுத்துட்டு வர பையன் மத்தவங்களோட பொருள் சொல்றாங்க. மறுநாள் பள்ளிக்கு போறான், திருப்பி மற்றொருத்தவங்களோட பொருளை எடுத்துட்டு வரா. அம்மா மறுநாளும் சொல்றாங்க, இதை எடுத்துட்டு வராத தம்பி, இது மத்தவங்களோட பொருள் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி அந்த பையன் எடுத்துட்டு வரா. அம்மானால அந்த பையனை தண்டிக்க முடியல. ஏன்? தவங்களுக்கு பெற்றெடுத்த குழந்தைய ஒரு அடி அடிக்க முடியலையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கம். அப்படி இருந்த ஒரு அமைதியா இருந்தாங்க. கடைசியில் இந்த சூழ்நிலை மாறி 20 ஆண்டு காலம் கழித்து அந்த பையன் இந்தியாவிலே தேடக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளியா திருடனா மாறி நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது உங்களுடைய அன்புதான் நடக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த தாயும் தந்தையும் அறிவோட சிந்திச்சு அந்த குழந்தைக்கு அறிவுரை கொடுத்து இந்த மாதிரி பண்ணாதப்பா இது மற்றவங்களோட பொருள்னு சொல்லி அவனை திருத்திருந்தாங்க அப்படின்னா அந்த பையன் நம்மள மாதிரி ஒரு இன்ஜினியராவோ ஒரு நல்ல டாக்டராவோ ஒரு நல்ல கலெக்டராவோ வக்கீலாவோ இந்த இடத்துல உயர்ந்து நிற்பான் நடக்கிறவருக்கு. அது மட்டும் இல்ல, நோபல் பரிசை பத்தி பேசினாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்த சமூகத்துல எது அதிகமா இருக்கோ அதைத்தான் இந்த சமூகம் தூக்கி பிடிக்கும். நீங்க அறிவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, அதனாலதான் அறிவுக்கு நூற்றுக்கணக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. நீங்க தூக்கி வச்சு பேசுறீங்களே உங்க அன்பு, அந்த அன்புக்கு இதுவரை நோபல் பரிசு அப்படின்றது அறிவை கம்பேர் பண்ணும்போது இதுவரைக்கும் 50% கம்மியா இருக்கு அப்படின்றதா உண்மை நண்பர்களே. ஆக ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க தேவைப்படுவது நாங்கள் பேசக்கூடிய இந்த
அறிவு மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ரத்த தானத்தை பத்தி பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரத்த தானத்தை எதன் அடிப்படையில் அன்போட ஒப்பிடுறாங்கன்னு எனக்கு இதுவரைக்குமே புரியல நடுவர் அவர்களே. ரத்த தானம் இப்போ வந்து செயற்கை செயலிகள் மூலம் போயிருக்கு. அதாவது இந்த மாவட்டத்துல இத்தனை நபர்கள் ரத்த தானம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு செய்தியில பதிவிட்டு இருக்காங்க. இந்த அறிவு சார்ந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடி ரத்தம் இல்லாம உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 58. ஆனா இந்த அறிவு சார்ந்த செய்திகள் எல்லாம் வந்த பிறகு உடனே இவங்க ரத்தம் கொடுக்குறாங்க, இவங்க அணுனா ரத்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல உயிர்கள் எங்களுடைய அறிவு சார்ந்த செய்திகளால் தான் நடந்தவர்களை காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த இடத்துல உங்களோட அன்பு எங்க போச்சு? அது மட்டும் இல்லாம என்னுடைய சொந்த மாவட்டம் தேனி மாவட்டம். அந்த சொந்த என்னுடைய தேனி மாவட்டம் அப்படின்றது வந்து கரும்பு விவசாயத்துல தமிழ்நாட்டிலே முதல்ல இருக்கக்கூடிய மாவட்டம். இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறது எது அப்படின்னா என்னுடைய அறிவுதான். உங்களால் எத்தனை பேரால ஏற்க முடியும்? காரணம் என்ன அப்படின்னா கிழக்கே பாயக்கூடிய அந்த வைகை ஆற்றை மேற்கு பக்கம் திருப்பி அங்கே ஒரு அணையை கட்டிய அறிவு சார்ந்த அணையை கட்டிய ஜான் பெனிக்விக் அவர்கள் ஒரு அணையை கட்டியிருக்கிறார். அந்த அணையின் அடிப்படையாகத்தான் இன்று வரை என்னுடைய தேனி மாவட்டம் விவசாயத்திலே சிறந்திருக்கிறது. உங்களோட நீங்க பேசுறீங்க அந்த அன்புனால கிழக்கே பாயும் ஆறை மேற்கு பக்கம் திருப்ப முடியுமானவர்களே? இங்க சொல்லி பார்க்கணுமா? நீ கிழக்க போற ஆறை நான் அன்பா சொல்றேன், கொஞ்சம் மேற்கே போ. கேட்குமா? அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர 10 வருஷத்துக்கு முன்னாடியே உலகின் சிறந்த அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இப்படி சொல்கிறார், இந்த அறிவியல் சார்ந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இங்கே பசியையும் நோயையும் வறுமையையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் வெளிநாடுகள்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி பல ரோபோட்டுகளை உருவாக்கி போர்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆக பல மனிதர்களுடைய உயிரை காப்பாற்றுறது இங்க அறிவுதான் நடக்கிறவர்களே. இதுவே எங்களுடைய அறிவு பயன்படாமல் இருந்திருந்தா பல மனிதர்கள் அதுக்கு இறந்து கிடப்பாங்க, ரத்த வளமா கிடக்கிறது நடுவர்களே. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பர்வீன் சுல்தான் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசிட்டு இறக்குறாங்க. அப்போ ஒரு பையன் கேட்கிறான், அம்மா எனக்கு அன்பு பத்தி ஏதாவது சொல்லுங்கம்மா, நான் பல முறை காதலில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பர்வீன் சுல்தான் அவங்க சிரிச்சுட்டே சொல்றாங்க, தம்பி அன்பு அப்படின்றது இங்க உண்மை அடையாதுப்பா, அறிவு அப்படின்றது ஒண்ணு இருந்தாதான் அன்பு இங்கே உண்மை அடையும். எப்படி அப்படின்னா ஒரு அறிவாளியா இருந்தா அவனை அறிவாளின்னு சொல்லுவாங்க, அதுவே ஒருபடி மேல இருந்தானா அவனை அறிவில் சிறந்த சான்றோர்னு சொல்லுவாங்க, அதுவே ஒருபடி மேல இருந்தா அவன் இந்தியாவின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது ஒரு பொண்ணை லவ் பண்ணா அது அன்பு, 4 பொண்ணுகள் லவ் பண்ணா அது பேர் இருக்கு அப்படின்னா நம்ம சிரிச்சுட்டே அன்பிற்கான சூட்சமத்தை அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அவரோட போச்சு. அது மட்டும் இல்லாம சரி முடிக்கும் போது இப்படி ஒரு மாஸ் டைலாக்கோட முடிப்போம். சிதம்பரம் நம்ம கிட்ட கார்டு இருந்தா வாங்கிக்குவாங்க, ரூபா இருந்தா பிடிக்குவாங்க, ஆனா படிப்பு மட்டும் யாராலையும் பிடிக்க முடியாது. சிதம்பரம் நல்ல படிச்சு இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல செயல்களை செய்யணும் சிதம்பரம் அப்படின்னு தனுஷ் பேசியிருப்பாரு. அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு பல குடும்பங்கள்ல அந்த வேலை பார்த்துக்கிட்ட சிறுவர்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்த நிகழ்வுகள் எங்களுடைய அறிவு சார்ந்த இந்த வசனத்தால நடந்திருக்கு நடுவர்களே. அன்பு சார்ந்த வசனத்தால் ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா? ஆகவே என்னுடைய அருமை அண்ணன் இந்த ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க அறிவுதான் தேவை என்று நல்ல தீர்ப்பு அளிப்பார் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்ல தகவல்களை எல்லாம் தொகுத்து அவங்க அணிக்கு வழி சேர்த்திருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு, இவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்கள் இன்னைக்கு நாட்டில் நடக்குதுன்னா அதுக்கு எங்க அணிதான் காரணம் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே புதுசா ஒரு அணி சேர்த்திருக்காங்க. சொன்ன ஒரு முக்கியமான செய்தி, ஜான் பெனிக்விக் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி வைகையில ஒரு அணையை கட்டினார் அப்படின்னு சொன்னார். முல்லை பெரியாறு அப்படிங்கிற ஒரு அற்புதமான அணைக்கட்டை ஜான் பெனிக்விக் என்கிற அந்த ஆங்கிலேய அதிகாரி கட்டினார். இங்க நிறைய பொறியியல் மாணவர்கள் இருக்கீங்க. விகடன் பிரசுரத்துல கவிஞர் வெண்ணிலா அவர்கள் எழுதியிருக்கிற நீரதிகாரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளியாகிருக்கு. இந்த அணையை கட்டுவதற்கு பின்னாடி என்ன சூழல் இருந்தது, என்ன சிக்கல் இருந்தது, அந்த இன்ஜினியர் பெனிக்விக் அந்த அணையை எப்படி கட்டுனாருங்கிற முழு வரலாற்றை ஒரு ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க படிக்க
மறுபடியும் சொல்றேன், விகடன் பிரசலம் வெண்ணிலா எழுத்தாளர் வெண்ணிலா எழுதியிருக்கிற நீரதிகாரங்கிற புத்தகம் இந்த முல்லை பெரியார் அணைக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வியலை வழியை பதிவு செஞ்சிருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படிக்கணும். நாம பெண்டிங் கட்டின அந்த அணையை பத்தி யோசிக்கிறோம்ல, ஆனா தமிழர்கள் தலை நிமிர்ந்து சொல்கிற அற்புதமான ஒரு அணை இருக்கு, கல்லணை. தமிழர்கள் தலை நிமிர்ந்து சொல்கிற ஒரு அணை இருக்கு, கல்லணை. ஏன் தெரியுமா? இருக்கிற எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒட்டும் தன்மையுடைய ஒரு பொருள் பசை, கம். அதை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க? நம்ம எந்த போட்டு பார்த்தோம்னா சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு செய்தி சொல்லுது. ஆனா சாதாரண பேப்பரையும் இரும்பையும் கல்லையும் ஒட்ட வைக்க முடியுங்கிற பசைய அந்த தொழில்நுட்பத்தை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மன்னன் ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் ஒட்ட வைக்கிற ஒரு பசையை கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு அறிவியல் சாதனை நிகழ்த்தியிருக்கிறான். நீங்க வாய்ப்புள்ளா கல்லணைக்கு போய் பாருங்க, ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் நடுவுல வெள்ளை கலர்ல ஒரு பசை மாதிரி ஒரு மண்ணை வச்சு பூசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 3000 ஆண்டுகளுக்கு மேல இந்த கல்லணையில சின்ன விரிசல் கூட இருக்கு. உலகத்துல முதலாக ஒரு இன்ஜினியர் கட்டின அணை கல்லணை தான். அந்த அணை இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக இருக்குது. அவனால் தலைமுறைக்கு சொல்லலாம், அந்த இன்ஜினியர் ஒரு தமிழன். அவ்வளவு அற்புதமான அறிவு பெட்டகமாக நம்முடைய தமிழ்நாடு. அது மட்டும் இல்லை, தஞ்சாவூர் பெரிய கோயில் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாம எல்லாரும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல இப்ப நமக்கு சில நுட்பமான உண்மைகள் தெரிஞ்சுக்கணும். நான் 10th படிக்கும் போது எனக்கு இங்கிலீஷ்ல தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி ஒரு பாடம் இருந்துச்சு. அந்த பாடத்தை என்ன செய்தி இருந்ததுன்னா, கோபுரத்தோட உயரத்துல 80 டன் எடை கொண்ட ஒரு கல்லை ராஜராஜ சோழன் வச்சிருக்கான். இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியுதானே? 80 டன் எடை கொண்ட கல்லை எப்படி அவர் மேல எடுத்து போனாரு, எப்படி அந்த கல்லை அவர் மேல வச்சாரு, இன்னைக்கு வரைக்கும் அது புரியாதவே இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த நுட்பத்தை நாம தெரிஞ்சுக்கணும். மேல இருக்கிற அந்த விமானத்தோட எடை 80 டன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அது 80 டன் எடை கொண்ட ஒரே கல் கிடையாது. அது 80 டன் எடை கொண்ட ஒரே கல் கிடையாது. 100க்கும் அதிகமான கற்பாறைகளை கொட்ட வச்சு 80 டன் எடை கொண்ட ஒரு விமானமாக உருவாக்கி இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாறைகளை ஒட்டுவதற்கான ஒரு பசையை நம்முடைய தமிழர்கள் கைகளில் வச்சிருந்தாங்க. நீங்க உலக அதிசயங்கள் பட்டியல் இருக்கிறேன், அதுல சாய்ந்த கோபுரம் இருக்கு. ஒரு கோபுரமே சாஞ்சிருச்சு, அப்புறம் எப்படி அது உலக அதிசயமா இருக்க முடியும்? ஆனா 1000 ஆண்டுகள் ஆனாலும் புயல், மழை, வெள்ளம், நிலநடுக்கம், பூகம்பம், சுனாமின்னு எத்தனை சீற்றங்கள் வந்தாலும் தலை சாயாமல் கம்பீரமாக இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் தான் உலக அதிசயம். அது தமிழர்களான நம்ம கிட்ட இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயிலை பத்தி சொல்லணும்னா நிறைய புதையல் இருக்கு. அங்க இருக்கிற நந்தி வளர்ந்து நம்மளால இல்லையா? ஆனா நாமெல்லாம் படிச்சிருக்கோம், ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி வாங்க போற ஒரு நிலையில இருக்கிறோம்னா நமக்கு அந்த புரிதல் இருக்கணும். நந்தி வளர்ந்து அப்படிங்கிறது ஒரு மித்து. முதல்ல ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில்ல ராஜராஜ சோழன் வச்ச நந்திக்கு பின்னாடி அந்த கோயிலை புனரமைச்சு பல்லவர்கள் காலத்துல சின்ன நந்தியை அகற்றிட்டு பெரிய நந்தியை வச்சாங்க. சின்ன நந்தி போயிட்டு இங்க வளர்ந்த ஒரு பெரிய நந்தி வந்துச்சு. அப்ப நந்தி வளர்ந்துச்சு அப்படின்னு அன்னைக்கு இருக்கிற மக்கள் சொன்ன மித்த இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன சொல்றான்? தஞ்சாவூர் பெரிய கோயில் நந்தி வருஷத்துக்கு இவ்வளவு வளரலாம், அளவு வளர்ந்து சொன்னாங்க. இப்ப ஒரு விஷயத்தை நாம பேசுறோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவுபூர்வமான தகவல்களை நாம தெரிஞ்சுக்கணும். அறிவா நாம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கலாம் அப்படின்னு
ஹரிசங்கர் பேசுனதுனால இந்த செய்திகளெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சது. அந்த வகையில ஹரிசங்கருக்கு ஒரு அறவு நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி அன்புதான் சார் தெரியும் அப்படின்னு பேசுறதுக்கு அன்பு தம்பி கௌதம் ஒரு அறவு நிறைந்த கைத்தட்டலோடு வரா. நாங்க ஒரு உற்சாகமான உரையை மன்றத்துக்கு தாங்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணியின் வணக்கங்கள். நடுவர் ஐயா அவர்களுக்கு இந்த அடியை சின்னஞ்சல் கழிவு. நடுவர் அவர்களே, சமூகத்தை உருவாக்க பெரிதும் சேவை அன்பா அறிவான்னு கேட்டிருந்தா நாங்க அறிவு பக்கமாக பேசியிருக்கோம். ஆனா தலைப்பு என்ன தெரியுமா? நல்ல சமுதாயத்தை உருவாக்க தேவை அன்பா அறிவா. நாங்க சொல்றோம் நல்ல சமுதாயத்தை உருவாக்க தேவை அன்புதாங்க. அன்பை நம்ம தேன் கூட ஒப்பிடலாம். ஏன் தெரியுமா? தேன் தானும் கெடாது, தன்னில் நுழைந்த பொருட்களையும் கெட விடாது. அந்த கணிச்சுக்கு எங்க அன்புக்கு இருக்கு நாங்க சொல்றோங்க. ஒண்ணும் இல்ல, சமீபத்துல நம்ம பண்டிகைகள்லாம் கொண்டாடிட்டோம். கம்பத்துல நடந்த தீபாவளி எத்தனையோ வீடுகள்ல புது துணி எடுக்காம தீபாவளி கொண்டாடிப்போம், பட்டாசு வாங்காம தீபாவளி கொண்டாடிப்போம். ஆனா சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இல்லை அப்படின்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? நம்மளோட வீடுகள் அன்பினால கட்டமைக்கப்பட்டிருக்கு. நடுவர்களே, நான் முத்துக்குமார் சொல்வாரு, வெறும் கல்லும் மண்ணும் வீடுகள் இல்லை, அன்பின் வீடு என்றும் அழிவதே இல்லை. நானும் சொல்லியிருக்காரு நடுவர்களே. நடுவர்களே, எங்கேயும் போன நம்மளோட கல்லூரி மாணவர்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க வெளியில போயிட்டு குழந்தைகள் காப்பகத்துக்கு போயிட்டு அங்க இருக்கவங்க கூட தீபாவளி கொண்டாடிட்டு அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதை சேவைன்னு சொல்லலாம். ஆனா அந்த சேவைக்கு அடித்தளமா இருக்கிறது அன்புதானே சொல்றோம். நீங்க அறிவு இல்லை அப்படின்னா ஒருத்தர் ஒதுக்கி வைக்கலாம் நீங்க. ஆனா அறிவால் ஒதுக்கப்பட்டவர்கள் கூட அரவணைப்பது எங்க அன்புதாங்க. நடுவர்களே, 3 பேர் உட்காந்துருக்காங்க எதிரணியினர். அவங்க வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த வேளாண் சார்ந்த சுகந்திய டீச்சரை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க பள்ளி வாகனம் வந்துட்டு பாடத்துல விபத்துக்கு உள்ளாகி பாடத்துல இருந்து கீழே விழுந்துச்சு. எல்லாரும் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆசிரியர் தன்னோட உயிரை கொடுத்து 11 குழந்தைகளோட உயிரை காப்பாத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஆசிரியரோட அன்பு தாங்க. அவங்க இந்த சம்பவம் நடந்த போது பேராசிரியர் கவியற்றி அப்துல் காதையா ஒரு கவிதை எழுதினார். சுகந்தி, அன்பு மகளே சுகந்தி, ஒவ்வொரு பெண்ணும் மூழ்காமல் இருந்துதான் குழந்தையை பெற்றெடுப்பார். நீ மட்டும்தான் தண்ணீரில் மூழ்கி 10 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாய். அவ்வளவு அற்புதமான ஒரு பணியை சென்ற சுகந்தியை இந்த மேடையில் அறிமுகப்படுத்தியதற்காக ஒரு அரங்கிலிருந்து நடுவர்களே, தாயின் அன்பை பத்தி நம்ம பேசியே ஆகணும். 3 நேரா சொல்லுவாரு, தாய் அன்புக்கு ஈடேதமா ஆகாயம் கூட கூடாது. ஆமாங்க, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். என்னன்னா ஆமா நடுவர்களே, ஒரு பையன் அன்னைக்கு வந்து அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் டீம் செலக்ஷன் இருக்கு. அவன் அம்மாட்ட, அம்மா நான் இன்னைக்கு செலக்ட் ஆகணும் எனக்கு தெரியலம்மா, என்ன பண்றது அப்படின்னு சொல்றான். நீ போய் வாடா அப்படின்னு அனுப்பிடுறாங்க. அவன் போய் செலக்ட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? செலக்ட் ஆனவங்க வீட்டுக்கு போனோம்னா அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணணும்னாக்கா மூச்சை உம்மன் வச்சுட்டு போறான். உம்மன் வச்சுட்டு போனோடனே கதவை திறந்த உடனே உள்ளெல்லாம் வீடுகள்லாம் அலங்கரிக்கப்பட்டு பலூன்லாம் கட்டி கேக்லாம் வச்சு அவனுக்கு பிடிச்ச பலகாரங்கள் எல்லாம் அம்மா செஞ்சு வச்சிருக்காங்க. உடனே சரி உடனே நம்ம செலக்ட் ஆன அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு, அதனாலதான் இப்படிலாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு நான் செலக்ட் ஆகாம எப்படிமா அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு தெரியாது அப்படின்னா, எனக்கு தெரியாது, நீ இப்ப சொல்றல இப்போதான் எனக்கு தெரியும், நீ அதுக்கான அடி எடுத்து வச்சல அதுவே எடுத்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி அறிவால் சிரிக்க வைக்கிறதே எங்களோட அன்புதான காரணம். நடுவர்களே, பேரிடர் காலங்கள்ல பேரிடர் காலங்கள்ல நிறைய பேர் உதவுறது அன்புனால மட்டும்தான். ஹரிசங்கரன் நான் பேசினாங்க, அதாவது அதீத அன்பு வந்து குற்றவாளிகளை உருவாக்குது அப்படின்னு. விதிவிலக்குகளுக்கு இங்க வாய்ப்பு இல்லை நடுவர்களே. அதாவது அன்பு ஒரு மனிதனை குற்றவாளியாக மாற்றாது. இந்த நல்ல சமூகத்தை உருவாக்க தேவை பெரிதும் அன்புதான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கைது தேவையான வாழ்க்கை வச்சிருக்கேன். ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டாரு. புது துணிமணி வாங்கல, பட்டாசு வெடிக்கல, ஆனாலும் மகிழ்ச்சியா இருக்கணும் எப்படி? நம்ம வீட்டுல
பாசத்தோடு நம்மளை அரவணைக்கிறதுக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்காங்கல்ல, அதை விட பெரிய மகிழ்ச்சி இருக்கும். தீபாவளி சமயத்துல ஒரு பையன் ஒரு கவிதை எழுதலாம். தீபாவளி சமயத்துல யார் சொன்னது? தேவதை வெள்ளை உடையால் முட்டி இருப்பார்கள். ஒரு பையன் எழுதுறாங்க, யார் சொன்னது? தேவதை வெள்ளை உடையால் முட்டி இருப்பார்கள். எங்கள் வீட்டு சமையலறைக்கு வந்து பாருங்கள், அடுக்கு உடையில் ஒரு தேவதை இருக்கிறார். அன்பின் பக்கத்துல நாம சொல்லணும்னா 1000 உதாரணங்கள் சொல்லணும். இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூட மேடையில கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்ப கிறிஸ்து பிறப்பு நாடகமா அரங்கேற்றினாங்க. அப்ப சூசையப்பரும் மரியாவும் தங்குறதுக்கு இடம் கேட்டு ஒவ்வொரு இடமா போகிற காட்சி. அப்ப ரொம்ப ஆர்வம் இல்லாம சுமாரா ஒரு பையன் இருப்பாங்க, அந்த பையனை இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஆசிரியருக்கும் எனக்கு சரி ஒரு சின்ன டயலாக அவன் சொல்லிட்டோம். அவன் ரொம்ப ஆசைப்படுறான் அப்படின்னு சூசையப்பரும் மரியாவும் இடம் தேடி போகும்போது ஒரு இடத்துக்கு வந்து இங்க தங்க இடம் இருக்கான்னு கேட்பாங்க. நீ இல்லைன்னு சொல்லு. இவன் நீ நாடகம் நினைச்சிட்ட, அந்த பையனை என்கரேஜ் பண்ணுவோமே அப்படின்னு அந்த ஆசிரியர் செஞ்சாருங்க. நாடகம் நடக்கிற அன்னைக்கு ஒவ்வொரு காட்சியா நடந்துச்சு. சூசையப்படும் மரியாவும் நிறைவாத கர்ப்பிணியா இருக்கிற மரியா சூசையப்படும் மரியாதை தாண்டி ஒவ்வொரு இடமா வந்து கேட்கும் போது இந்த பையன் கிட்ட வந்தாங்க. 2 பேரும் அரங்கம் முழுக்க பார்வையாளர்கள் இவங்களையே பார்க்கிறாங்க. இந்த பையன் கிட்ட வந்து 2 பேரும் கேட்கிறாங்க, ஐயா நாங்க தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குமா? இந்த பையன் அப்படியே முடிச்சுங்க கொடுத்த டயலாக் இருந்தது இல்ல. அதை சொல்ல முடியாம தவிங்க. பின்னாடி இருந்த டீச்சருக்கு ஒரே பதட்டம் ஆகி போச்சு. அவசரப்பட்டு இவனு மேல ஏற்றிட்டமே சூசையப்பரும் மரியாதை 2வது முறை கேட்கிறாங்க. பேசாம நிக்கிறேன். டீச்சர் பின்னாடி இல்லைன்னு சொல்றா, இல்லைன்னு சொல்றா. 3வது முறை கேட்கிறாங்க, பேசாம இருக்கேன். 4வது முறை கேட்டவங்க அந்த பையன் சொன்னாங்க, பின்னாடி இருந்து இல்லைன்னு சொல்றாங்க, இங்க இல்லாம இருக்கலாம், என் வீட்டுல இடம் இருக்கு வாங்க. உண்மையிலேயே நடந்தது. ஒரு சின்ன பையன் மனசுக்குள்ள அன்பு எவ்வளவு ஆழமா விளைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு நிறைவான கர்ப்பிணி, அவங்க மரியாதை அவனுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துவை அவங்க சுமக்கிறாங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லை. ஆனா ஒரு அம்மா பிரசவ வழியில நிற்கிறா, அவங்க வீட்டுக்கார சிரமப்படுறாரு, தங்க இடம் கேட்கிறாங்க, இல்லைன்னு சொல்றான். பாவி இங்க இல்லாம இருக்கலாம், என் வீட்டுல இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கு, அங்கே அன்பு இருக்கு. அதான் இந்த அறிஞர் பேசியிருக்காங்க. இவ்வளவு பேசின பிறகு இதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லணும்னா இவங்களே சரியா இருப்பாங்க அப்படின்னு இந்த அணியில நிறைவு பேச்சாளராக இந்த அணி சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்ய தாரணி வராத ஒரு அரங்கத்திலேயே நல்ல சமுதாயத்தை உருவாக்க தேவை அறிவே. இந்த அணி சார்ந்து தாரணி வாங்க ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. அவையோர் அனைவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்கள். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார் வள்ளுவப் பெருமான். அம்மொழிக்கிணங்க உங்கள் செவிகளுக்கெல்லாம் அறிவு என்னும் உணவை அளிக்க வந்துள்ளேன். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார். அன்பு எது ஆண்டவன் எது என்பதை அறிவதற்கே முதலில் உனக்கு அறிவுதான் வேண்டும் என்கிறார் திருமூலர். அன்புக்கு ஆதாரமாக இருப்பதே அறிவுதான். நிகழ்ச்சிக்கு வந்ததிலிருந்து ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. தமிழ் மன்றத்தினுடைய பொறுப்பாசிரியர்கள் பேச சொல்றாங்க. பொதுவா எங்களை மாதிரியான தொழில்முறை பேச்சாளர்களே மேடையில போய் நின்ற உடனே ஸ்டாண்டர்டா ஒரு டயலாக் சொல்லி தொடங்குவாங்க. ஆனா இந்த பொறுப்பாசிரியர்கள் என்ன சொன்னாங்க, இந்திய விடுதலைக்காக தியாகம் செய்த தியாகிகளை நினைத்து போற்றி பேசப்படுகிறேன். பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. மாணவர்கள் தானே, சும்மா ஏதாவது போன்ல வர வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜை சொல்லி ஏதாவது எனக்கு ஒரு பாட்டை பாடி ஏதோ ஒரு ஜோக்கை சொல்லி பேச போறாங்க, ரொம்ப சாதாரணமா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். ஆனா ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர் ஒரு பொறியியல் கல்லூரி அரங்கத்துல திருமூலரின் பாடலை சொல்றாங்கல்ல, இதுதான் உண்மையான
இது தொல்காப்பியர் எழுதின சூத்திரம். நம்ம எப்படி நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் பயன்படுத்துறோம், அது மாதிரி தமிழ்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. இதுல தொல்காப்பியத்துல இலக்கண நூலுக்கு ஒரு சூத்திரத்தை சொல்றாங்க. மாவும் மாக்களும் ஐந்தறிவுமே மாந்தர் தாமே ஆதரிக்கிறே அப்படின்னு தொல்காப்பியர் எழுதியிருக்காரு. விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் பறவைகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு 5 அறிவு, நமக்கு 6வது ஒரு அறிவு. என்ன அறிவு? எப்படி வேணாலும் வாழலாம், வாழ்ந்தா அது மிருகங்கள். இப்படித்தான் வாழணும் ஒரு பாதையை தேர்வு பண்ணி வாழ்ந்தா அதுல மனிதர்கள் சொல்லி தொல்காப்பியர் சொன்ன சூத்திரத்தை இந்த பட்டிமன்றத்தில் பேசியிருக்காங்க. நல்ல கைத்தட்டை கொடுத்து போறாங்க. ஒரு முறை எடிசனோட ஆய்வு கூட எரிஞ்சிருச்சு. மேற்குறையெல்லாம் எரிஞ்சு வானம் தெரியுது. அந்த ஆய்வு பொறுப்பு பாருங்க. அவங்க பையனை விட்டு அவங்க வீட்டுக்காரம்மா குட்டி வச்சுனாங்க. போனா அம்மா குட்டியா அவதான் ஆசைப்பட்டாங்க. எப்போ எரிஞ்சிருச்சு குட்டியானா அந்த அம்மா எவ்வளவு சாமர்த்தியசாலி பாருங்க. 1000 பொருள் மின்சாரத்தை கடத்தாத, வெளிச்சத்தை கொடுக்காதுன்னு கண்டுபிடிச்சவரு நல்லிரவு ஏதோ ஒரு இடையிலாத பணிக்கு நடுவுல இது 2 மின்சாரத்தை கடத்துது, வெளிச்சம் வருதுன்றத கண்டுபிடிச்ச உடனே பக்கத்துல தூங்கிட்டு இருந்த வீட்டம்மாவை எழுப்பி முதலாக மின்சாரத்தின் வாயிலாக எரிகிற விளக்கு வெளிச்சத்தை பாத்தியா அப்படின்னு ஆச்சரியமா எழுப்பி சொன்னா அந்த அம்மா சொல்லிச்சா கண்ட பூசலியா அம்மாக்கு படுது. ஒரு ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புக்கு அன்னைக்கு அவ்வளவு அங்கீகாரம் இருக்கு. என்ன சார் இந்த காலத்துல சானிடைசர் அது இது யூஸ் பண்ணிட்டு அந்த காலத்திலேயே சானிடைசர் யூஸ் பண்ணவங்க தான் தமிழன். விசேஷம்னா பத்திரிக்கை அடிச்சான், அதுக்கு 4 பக்கமும் மஞ்சளை வச்சான், அத ஊரூரா போய் கொடுத்துட்டு வந்தான். நடுவர்களே அந்த காலத்துல தொற்று நோய் ரொம்ப அதிகமா இருந்துச்சான். அதுக்குதான் இந்த மாதிரி மஞ்சளை சானிடைசரா யூஸ் பண்ணியிருக்கான். இப்படி சமூகத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கொடுக்கறதுக்கு நமக்கு அறிவுதானே தேவைப்படுது. கௌதம் கவிதையை லவ் பண்ணலையா? கவிதை தான் கௌதம லவ் பண்ணுதான். அந்த மாதிரி இருக்கு எதிரில பேசுறது. சொல்லணும், அன்பாதான் சொல்லணும். அன்புதானே எல்லாமே. செத்தவங்க கூட போய் நீங்க உங்களுக்கு ஒண்ணு இல்ல நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா செத்தவங்க கூட எதிர்த்து வந்துடுவான். அந்த மாதிரி இருக்கு 3 பேர் பேசுறது. ஒரு நாள் ஒரு கணவன் மனைவி கிட்ட சொன்னாரா, ஏமா என்னோட அம்மாவுக்காக இவ்வளோ அழகா அழைச்சிருக்கியே, உனக்கு எங்க அம்மா மேல அவ்வளோ அன்பான. அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்க, ஆமாங்க இன்னைக்கு அன்னைக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கால் அடிக்கிற சொல்றாங்க. ஒரு நாள் அன்னைக்கு கழுத்து வலிக்காமலாம் போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே அன்பு நம்மளை பொதுப்படியில தான் தள்ளிவிடும். மாமியார் மருமகளுக்குள்ள எப்போதுமே ஒரு நல்ல ரேப் இருக்கும். ஒரு அம்மா மாமியாருக்கு பல்லு வலிச்சிருக்கு, மருமகளோட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. வலிக்கிற பல்ல டாக்டர் கொடுக்கணும்னாரு, பல்லு பிடிக்காச்சு. பில்லு எவ்வளவுமா? 50 ரூபா. அம்மாவுக்கு சில்லறை இல்லை, 100 ரூபாய்க்கு கொடுத்து டாக்டர் இருக்காரு, என்கிட்டயே சில்லறைமா என்ன பண்றது, இன்னொரு பல்லையும் பிடிக்கிறீங்க. உடனே மாமியார் நல்ல வேலை 100 ரூபாயோட வந்து 2000 ரூபாயோட வந்தீங்கன்னா அப்படி காலம் மாறி இருக்கு. உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் பேசணும் வைங்களேன், இன்னொரு பட்டிமன்றமே போடணும். நடுவர்களே உங்களுக்கு அன்பு இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, உங்களுக்கு கோபமே வரல. இதே நான் உங்களை பார்த்து நடுவர்களே உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. தப்பு நடுவர்களே, கோபம் வரல. தப்புங்கிறீங்களா தப்பு இல்லைங்கிறீங்களா? தப்பு இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கோபம் வருது. சமூக
பேசிட்டு பட்டிமன்றத்தை முடிச்சுக்கலாம். அன்புதான் அப்படிங்கிற அடிசார்ந்து பேசுவதற்காக ஸ்வேத லட்சுமி அவர்கள் வருகிறார்கள். ஒரு அழகு நிறைந்த கைத்தங்களோடு வாங்க, ஒரு நல்ல முறையில் இந்த மன்றத்திற்கு தாங்க. ஐயா, எதிரடி உட்கார்ந்து இருக்காங்க. அன்புனா என்னன்னே தெரியாம, அன்பு காட்ட தெரியவில்லை, காட்டுதல் தெரியவில்லை, காட்டு புரியவே இல்லை. அந்த லிஸ்ட்ல இருக்க 3 தான் ஐயா இவங்க. இது மட்டும் இல்ல நண்பர்களே, கல்யாணத்துக்கு போகும்போது, காலத்துக்கு போகும்போது, ஏன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது கூட அன்பு கொண்டு தான் போறோம். யாரும் டிகிரி சர்டிபிகேட் கொண்டு போல. அதுக்கு நான் ஒதுக்கப்பட்டவர்களையும் அரவணைப்பது எங்க அன்பு தான். எங்க அணி கௌதம் சொன்னாரு. ஆமா, விஞ்ஞானி பத்தி நம்ம தாயை கூட தாமஸ் ஆல்வா பத்தி பேசினாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசனோட லேப்டாப் தெரியுமாங்க உங்களுக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளியில் இருந்து வெளியேற்றப்பட்ட பொழுதும் தாய்மையின் அன்பும் அரவணைப்பும் இருந்தனால்தான் இன்னைக்கு உலகம் அறியும் விஞ்ஞானியானாரு. அன்பு அன்பு ஏன் காலேஜ் பக்கம் வந்தேன்னு கேட்கிறாங்க. அவங்களும் அன்பு அன்பு இருந்தனால்தான் இத்தனை நாள் இந்த காலேஜ்ல இருந்தாங்க. இதெல்லாம் விடுங்க. எதிரெடுத்தாரு நீங்க தோழி சொன்னாங்க, பிப்பாஸ்ல ஆரி ஜெயிச்சது அறிவுனால. இப்படி இல்ல தோழி, எங்கள் மக்களின் அன்புனாலதான் ஆரி ஜெயிச்சார். இதையும் தாண்டி யாரும் அறியாத ஒரு நபர், தெரியாத ஒரு முகம் வருதுன்னா அந்த அன்புனால மட்டும்தான். அந்த உதவி வருதுன்னா அதுக்கும் காரணம் எங்க அன்புதான். பெருந்தாயிர கர்மவீர காமராஜர் தெரியுமா? தெரியாத ஆள் இருக்க மாட்டீங்க. எல்லாரும் பள்ளிக்கு செல்லும் போது பள்ளியின் புத்தக பையை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா எங்க பெருந்தாயிரர் மட்டும்தான் மாணவர்களின் இறைப்பையை பார்த்தாரு. அதனாலதான் இங்க வந்தது மதிய உணவு திட்டம். இதற்கு அடித்தளமாக இருந்தது எங்கள் அன்புதான் ஐயா. சரி, நம்ம எதிரில இருந்து அபிராமி பொண்ணு சொன்னாங்க, நான் காலேஜ் வந்தேன்னா, அது இவ்வளோ பெரிய கல்லூரிக்கு வந்தேன்னா அறிவுனாலதான். ஆனா அவங்களும் அன்புக்கு தான் போறாங்க இல்லையா? அதாங்க கல்யாணம். அன்றே என் முப்பாட்டன் வள்ளுவன் சொன்னான், 8வது அதிகாரம் அன்புடைமையோ, 43வது அதிகாரம் அறிவு என்பது. இதிலேயே அவர் முன்னிலைப்படுத்தியிருக்கிறது அன்புடைமையிலாங்க. ஹரிசங்கர் தம்பி இப்போ காம்பைனிங் பண்ணாரு. நம்ம விருந்தினர் வந்து கோடிக்கணக்கான மக்களின் அன்பர் பெற்றிருக்காரு. அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் எதிர்த்து அவர் உட்கார்ந்துருக்காரு. நேற்று கூட தம்பிக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணேன். அப்போ சொல்றாரு, ஏன்டா அட்வைஸ் பண்ணி மூக்க மாதிரி பேசுறீங்கன்னு. ஆனா அப்ப கூட அறிவுரையா சொல்லும் போது கேட்கல, அன்பு கொண்டு அறிவுரையா சொல்லும் போதுதான் கேட்பாராம். இதுலயே தெரிய வேணாமா? அன்புதான் எல்லாம், அன்புதான் ஆரம்பம்னு. இங்கு மன்றம்னு ஒண்ணு உருவாகி இருக்குன்னா, அது தமிழ் மன்றம்னு ஒண்ணு உருவாகி இருக்குன்னா, இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குன்னா, அதுக்கு ஆரம்பமாக இருக்கிறதே எங்கள் அன்புதான் ஐயா. இறுதியாக அன்பு முடியாத எங்கள் அன்பை கவிப்பேரரசு வைரமுத்து பாடல்களை முடிக்க விரும்புகிறேன். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சத்துணை இருக்கு, சின்ன சின்ன அன்பைதானே ஜீவன் என்றும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு, பாசம் மட்டும் போதும் தன்னை காசு பணம் என்னத்துக்கு. இதிலே சொல்லிட்டாரு, எதுவுமே இல்லைன்னா எங்க அன்பு இருந்தா ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம்னு. ஏன் இன்று நம்ம நடுவர் வந்திருக்காரு நம்ம கல்லூரிக்கு. இத்தனை வருடம் கழிச்சு நம்ம கல்லூரியில இருக்கிற அன்புனாலதான் இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு. எனவே இன்றே எங்க பக்கம் வந்திருக்காரு, நடுவர் வந்திருக்காரு. அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்வேத லட்சுமி ஒரு நல்ல முறையை இந்த மன்றத்தில் வழங்கியிருந்தார். ஒரு அழகு நிறைந்த கைத்தட்டல். 6 பேருமே அவங்க பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. 6 பேருக்கு சேர்த்து ஒரு அழகு நிறைந்த கைத்தட்டல். நல்ல சமூகத்தை உருவாக்க தேவை அன்பா அணிவா. பட்டிமன்றம் இறுதி கட்டத்துக்கு வந்துச்சு. எதுவா இருந்தாலும் ஒரு முடிவோட போகணும் அப்படிங்கிறதுதான் நல்லது. முடிவு தெரிஞ்சாகணும். இருந்தாலும் பேசுறோம் சண்டை வரும்போது. இப்போ பட்டிமன்றத்தோட முடிவை நாம தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா நாம நிறைய ஊர்களில் நிகழ்ச்சி பண்ண போறோம், நிறைய ஊர்களில் பேச போறோம். இப்போ தொடங்கும் போது நிறைய இருக்கும், முடியும் போது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கடைசியா கொஞ்சம் பேர் தான் தங்குவாங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தங்கம்னு சொல்ல தோணும். ஏன்னா தங்கத்துக்கு ஏற்ற
வாங்கி சேர்க்கிறோம். டெய்லி தங்க ரேட் ஏறுது. ஆனா நகைக்கடை வாசல்ல அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஏன்? இன்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? முத்தமிழ் விழா. தமிழன் ஒரு பொருளுக்கு பேர் வைக்கிறேன்னா சாதாரணமா வைக்க மாட்டான். காரணம் இல்லாம பேர் வச்சிருப்பான். எந்த பெரிய இயற்கை சீற்றம் வந்தாலும் சரி, நெருப்பால என்ன அழிஞ்சு போனாலும் சரி, தங்கத்தை வச்ச இடத்திலேயே உருகி ஊட்டி அப்படியே நிற்கும். எங்கேயுமே போகாது. எங்க வச்சீங்களோ அங்கேயே தங்கி நிற்கும். அதனால அந்த பேர் தங்கம். சாதாரணமா பேர் வச்ச கிடையாது. இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அம்மாவோட கூட பிறந்த ஆணை நம்ம எப்படி என்ன உணவு பேர் சொல்லி கொடுக்குறோம்? அம்மாவோட கூட பிறந்த அண்ணனையோ தம்பியையோ மாமான்னு சொல்றோம். அது இன்னைக்கு மாமா குட்டி ஆயிடுச்சு. சார், மாமான்னு ஏன் பேர் வச்சான்? யோசிக்கணும்ல. ஏன் மாமான்னு பேர் வச்சான்? தமிழருக்கு அந்த உணவுக்கு முதல்ல வச்ச பேர் என்ன தெரியுமா? அம்மான்னு பேர் வச்சான். அம்மா வழி வந்த ஒரு ஆண், அம்மாவுக்கு அடுத்து அந்த பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய ஒரு ஆண், அந்த அம்மா வழி வந்து ஆண் குடிப்பதற்காக அம்மான்னு பேர் வச்சோம். நீங்க திரும்ப திரும்ப அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருக்க, அது மாமன் 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 வந்து இன்னைக்கு அதை நம்ம இன்னும் ஸ்டார்ட் ஆக்கி மாமா. நிறைய பெண்கள் புதுசா கல்யாணம் ஆகி ஒரு பூந்த வீட்டுக்கு போறீங்க. அங்க உங்க கணவரோட கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ இருப்பாங்க. அவங்க பேர் என்ன? ஆண்கள் செய்யறது பதில். உங்க எல்லாரும் ரொம்ப பிடிச்ச உணவு நாத்த நாறு. ஒரு மாதிரி அழுத்தமா சொல்றாங்க. தேங்காய் நாறு, பாத்திரம் விளக்குற நாறு மாதிரி நாத்த நாறு. ஏன் சார் தமிழர்கள் அந்த உணவுக்கு நாத்த நாறு பேர் வச்சாங்க? சாதாரண மாணவர்கள், நல்ல தமிழர்கள் சின்ன சின்ன விஷயத்தை நாம் ஆச்சரிக்கிறாங்க. ஏன் நாற்பது பேர் வச்சாங்க? ஒரு பொண்ணு 20-21 வருஷம் 23 வருஷம் இந்த வீட்டுல வளர்ந்துட்டா, புதுசா கல்யாணம் இன்னொரு வீட்டுக்கு போறா. இவ்வளவு நாள் இங்க அவங்க இயல்பா சகஜமா பேசி துவங்கியிருப்பா. அங்க போய் அவன் யாருக்கிட்ட பேசுவா? மாமனார் மாமியாருக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும். இயல்பா பேச முடியாது. வீட்டுக்காரர்கிட்ட பேசவே முடியாது. அது தொடக்கத்தில் மட்டும். அப்ப அவங்க யாருக்கிட்ட பேச முடியும்? அவ வயத வந்து ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவர்கிட்ட அவளால் இயல்பா பேச முடியுமா? பேசுறதுக்கு என்ன சார் பயன்படுது? நாக்கு. புகுந்த வீட்டுக்கு போற ஒரு பொண்ணுக்கு பேசுறதுக்கு துணையா அங்க ஒரு உறவு இருக்கு. இந்த நாக்கு துணையா அங்க ஒரு உறவு இருக்கு. நான் துணையா யார் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலா அங்க ஒரு உறவு இருக்கு. அதனால அழகா பேர் வச்சாங்க, நான் துணை யாருன்னு பேர் வச்சு. இந்த நான் துணையால கொஞ்சமா மாறி நாட்ட நாடு. நீங்க ஒவ்வொரு தமிழ் வார்த்தை எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி 1000 விளக்கம் சொல்லணும். உங்க எல்லாருக்கும் ஔவையார் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரே ஔவையார், சினிமாவில் ஔவையார். ஆனா தமிழ் இலக்கியத்துல 12-13 ஔவையார் இருந்தாங்க. அதுல ஒரு ஔவையார் என்ன பண்ணிருக்காங்க? மதுரையை சுத்தி பார்க்கணும். சுத்தி பார்க்கறதா பிடிக்கல. மதுரைக்கு டூர் வந்து மதுரையை சுத்தி பார்த்துட்டு அவங்க வந்து தஞ்சாவூருக்கு போய் பாண்டிய நாட்டை சுத்தி பார்த்து வந்திருக்கேன். அத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு யோசிச்சு நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஒரு பெரிய பாட்டு. இந்த பாட்டோட முடிவுல ஔவையார் ஒரே வார்த்தையை 3 முறை பயன்படுத்துறாங்க. எனக்கு கோபம். ஒரு முறை பயன்படுத்திருக்காங்க. எதுக்கு இந்த அம்மா 3 முறை பயன்படுத்துச்சு? சொல்லவா 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 அப்படின்னு பாட்டு. ஏன் ஒரு தடவை சொல்லவான்னு சொல்லலாம்? சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லவா 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 ஆழ்ந்து படிக்கும் போது புரியும். 3 சொல்லவாவும் 3 அர்த்தம். நாம வெளிப்படையா பார்க்கும்போது என்னங்க 3 முறை சொல்லவா சொல்லவா சொல்லவான்னு போட்டுருக்கு. நான் உள்ள போய் பார்க்கும்போதுதான் புரியுது. பாண்டிய நாட்டை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். நான் சொல்லணும்னா நீ கேட்கணும். இப்ப சொல்றது
கேட்க ஆள் வேணும்ல. அப்ப சொல்ல நான் ரெடி, கேட்க நீ வா, சொல்ல வா. முதல் சொல்லவாங்க என்ன பொருள்? சொல்ல நான் ரெடி, கேட்க நீ வா, சொல்ல வா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கா? ஒரு தடவை எடுத்துக்கிட்ட நம்ம இந்த அம்மா அடுத்து ஒரு சொல்லாம போச்சு. ஏன் நம்ம ஒரு விஷயத்த சொல்ல கூப்பிட்டோம்னா உடனே வரமாட்டாங்க. எப்படி பிக் பாஸ்ல கேப்டனா முத்துக்குமணி எல்லாத்தையும் போய் வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டாலும் கடைசியா 15 பேர்ல 10 பேர் வந்தாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்ல கூப்பிட்டா எல்லாரும் வரமாட்டாங்க. அப்ப சீக்கிரம் வாங்கடா நான் உடனே சொல்லி ஆகணும். அதை வெளிப்படுத்துறாங்க. அப்ப பாண்டியன் அவ்வளவு அழகா மதுரை வச்சிருந்தான், தமிழ அவ்வளவு செழிப்பா வச்சிருந்தான். மதுரை அப்படி இருந்துச்சா உடனே சொல்லி ஆகணும். சொல்றேன்னா எனக்கு தலைவாழ் முடியாது, சொல்ல அவ்வளவு ஆசையா இருக்கு. அப்ப அதை சொல்றா, சொல்ல அவா, சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவான்னா ஆசைன்னு பொருள். சொல்ல அவா இரண்டாவது பொருள். மூணாவது சொல்லலாம் என்ன தெரியுமா பொருள்? மூணாவது சொல்லலாம் என்ன தெரியுமா பொருள்? முதல் சொல்லவாக்கு நான் சொல்றேன் கேட்க நீ வா. இரண்டாவது சொல்லவாக்கு சொல்ல எனக்கு அவா. மூணாவது சொல்லவாக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள். வந்துட்டியா சொல்லணுமா? ஒரே சொல்லுக்கு இத்தனை பொருளை நீங்க உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் சொல்ல முடியாது. நம் தாய் தமிழில் மட்டும்தான். ஆங்கிலத்தை எடுத்துக்கிறேன், சித்தியும் ஆண்டி தான், அத்தையும் ஆண்டி தான், சித்தப்பாவும் ஆண்டி தான், மாமாவும் ஆண்டி தான். ஆனா நீங்க தமிழ்ல பாருங்க, ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு பேரு, அவ்வளவு பேரு. உறவு பெயர்களை தமிழர்கள் அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. இந்த எல்லாரும் ஒரு செய்தி சொல்லுவா, திருக்கடைக்குள்ள அபிராமி கோயில், அமிர்த கணேசன் கோயில் பேரு. கோயிலை நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். 60 மணி விழா, 80 சாந்தி கல்யாணங்களை அந்த கோயில் நடத்துவாங்க. ரொம்ப விசேஷமான கோயில். இப்ப அந்த கோயிலை சுற்றி பார்க்க ஒரு வெள்ளக்கார அதிகாரி அவர் உள்ள கோயிலை போய் பார்க்கும்போது வயசான 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சுக்காங்க. 60ஆம் கல்யாணம் தான் இன்னைக்கு வயசான 2 பேர் தானே. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஆச்சரியமா பார்த்துட்டு, இந்த வயசுல கல்யாணம் பண்ணிருக்கீங்க பரவாயில்லையா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு உடனே பக்கத்துல இருந்த மொழிபெயர்ப்பாளர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு சடங்கு இந்த பகுதியில இந்த மாதிரி 60 ஆண்டுகளை நிறைவு போது செய்வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வெள்ளக்காரனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன 60 வயசுல இருக்க கல்யாணம் பண்றாங்க இல்ல, எப்படா இருந்தாலும் 60 வருஷம் ஒரே புத்தாட்டியோட வாழ்ந்து வந்தாங்க. வெள்ளக்காரங்களுக்கு நம்மளை பார்த்து அப்படி ஒரு ஆச்சரியம். அப்ப நம்ம கிட்ட இருந்து மற்றவங்க கத்துக்கிறது நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குன்னா அது நம்ம பண்பாடும் பழக்க வழக்கங்கள் எதுவுமே. நீங்க வெளிநாட்டுல ஒரு பிள்ளை குறிப்பிட்ட வயதை தாண்டினா அப்பா அம்மா யாரோ பிள்ளை யாரோ. ஆனா நம்ம ஊர்ல அப்படி எத்தனை வயசானாலும் அம்மாவுக்கு அவன் பையன், அம்மாவுக்கு அது பொண்ணு. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுது, உடனே அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, டேய் தம்பி ஸ்கூலுக்கு போகணும்னா எந்திரிடா அப்படின்னு எழுதிருக்காங்க. உடனே பையன் சொல்லிட்டான், போமா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்? சரி நான் ஏன் ஸ்கூலுக்கு போகணும் நீ சொல்லு. உடனே அம்மா சொல்லிட்டாங்க, சரி நான் அப்புறமா சொல்றேன், முதல்ல நீ சொல்லு, நீ ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், 2 காரணம் சொல்லு. உடனே அந்த பையன் சொல்லிட்டான், நான் ஏன் தெரியுமா ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அந்த ஸ்கூல்ல இருக்கிற எந்த பசங்களுக்குமே என்ன பிடிக்கலமா, அதனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். சரிடா, 2வது காரணத்தை சொல்லு. பசங்களுக்கு மட்டும் இல்லமா, அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா டீச்சர்ஸுமே என்ன பிடிக்கல, எல்லாரும் என்ன பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். உடனே அம்மா சரி இந்த பையன் கேட்டுட்டான், சரி நான் 2 காரணம் சொல்லிட்டேன்லம்மா, நீ 2 காரணம் சொல்லு. உடனே அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நீ ஏன் தெரியுமா ஸ்கூலுக்கு போகணும், உனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. உனக்கு 50 வயசு ஆயிடுச்சா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நீ சொல்லக்கூடாது, நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும். முதல் காரணம். இன்னொரு காரணம்,
நீதாண்டா அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர், நீ போயிட்டா ஸ்கூலே தரணும் முதல்ல போனாங்க. 50 வயசானாலும் அம்மாவுக்கு பையன். இந்த பண்பாடும் பழக்க வழக்கமும் நம்ம பகுதியில் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த பகுதியிலுமே இல்லை. அழகா ஒரு கவிஞர் எழுதினாங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு பொறியியல் கல்லூரியில பொறியியல் படிக்கிறோம். எனக்கு தெரியும் நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்ப பின்னணி எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு முகத்தை பார்க்கும் போதே என்னால் அதை உணர முடியுது. ஒரு கவிஞர் எழுதினாங்க, நாளை நாளை அவன் பிள்ளை கை கட்டி வேலை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவனுடைய அப்பா கை கட்டி வேலை பார்க்கிறார்கள். இருக்கிற ஒவ்வொருவருடைய அப்பாவும் ஏதோ ஒரு நேரத்தில் கை கட்டி வேலை பார்க்கிறாங்கல்ல, எதுக்காக? என்ன விஷயத்துக்காக? நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு உயரணும், வாழ்க்கையில அடுத்த நிலையை நோக்கி நகரணுங்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு தலைப்பு. நான் 5ஆம் கிளாஸ் படிச்சேன். காரைக்குடியில எல்எஃப்ஆர்சின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல நான் 5ஆம் கிளாஸ் படிச்சேன். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்களை மதுரைக்கு டூர் கூட்டி போனாங்க. 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே மதுரைக்கு டூருக்கு 300 ரூபாய் கட்டணும். எங்க வகுப்புல இருக்கிற எல்லாரும் பணத்தை கட்டிட்டோம். என் கூட சரக்கியான ஒரு அவனால மட்டும் பணத்தை கட்ட முடியும். உடனே நான் தான் எங்க கிளாஸுக்கு லீடர். நான் உடனே சரண்யாட்ட சொன்னேன், நாளைக்கு காலையில பஸ் எடுக்கிறதுக்குள்ள நீ பணத்தை கொண்டு வந்து கட்டி எனக்கு கூட வரணும், இல்லைன்னா நாங்க யாரும் கூட பேச மாட்டோம்னு சொன்னேன். அவளும் வீட்டுல அவங்க அப்பாட்ட ஒரு வாரமா கேட்டுதான் அவங்க அப்பா கொடுக்குறது. அன்னைக்கு வீட்டுக்கு போனதும் பையன் கூட எழுந்து, நாளைக்கு காலையில 300 ரூபாய் கொடுக்கலைன்னா நான் உங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு பிடிவாதம். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அவளை சமாளிக்க முடியாது, சட்டையை மாற்றி வெளியே கிளம்பு. சரண்யாவோட அப்பாவுக்கு நிரந்தரமான வேலை கிடையாது. என்ன வேலை கிடைக்கோ அந்த வேலை. அன்னைக்கு ஓட்டுநர் டிரைவர் வேலை கிடைச்சா அவருக்கு பெயிண்ட். அன்னைக்கு பெயிண்ட் அடிக்க ஆள் தேவைப்பட்டா அவங்க அப்பா பெயிண்டர். அன்னைக்கு ஏதாவது பொருட்களை சிட்டு பண்றதுக்கு ஆள் தேவைப்பட்டா அவங்க அப்பா அன்னைக்கு சுமக்கிற தொழிலாளிகள். கிடைக்கிற வேலையை பார்க்கிற சரண்யாவோட அப்பா. ராத்திரி 7 மணி ஆயிடுச்சு. இப்ப என்ன வேலை கிடைக்கும்? வீட்டுக்கு போனா பணம் கேட்பாங்க. ஒன்றும் புரியல. வீட்டுக்கே போறாங்க. வீதியில ஒரு இடத்துல கஷ்டம். நைட்டு 9 மணி 9:30 மணி சரண்யா அப்பா எப்பமா வருவாருன்னு அடம் பிடிக்கிறான், அழுகுறான். அம்மா சமாதானப்படுத்துறாங்க, கண்டிப்பா அப்பா வருவாருமா, நீ தூங்கு. அவன் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பேக் பண்ணி நாளைக்கு காலையில 2 எங்களோட வர்றதுக்கு தயாரா இருக்கா. பணம் மட்டும்தான் வரணும். நைட்டு ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. அவனுக்கு தூக்கமே வரல. அப்பா வருவாரா, எப்பமா வருவாரு? யோசிச்சு ஒரு இடத்துல தூக்கிட்டான். சின்ன பிள்ளை வந்தேன். நைட்டு 12:01 மணி ஆயிடுச்சு. அப்பா வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வந்தா மகளை பார்க்கணுமே. பணம் இல்லாம மகள் முன்னாடி இருந்தா ஏமாந்துட மாட்டாளா? என்ன செய்யறது ஒண்ணுமே புரியல. 1 மணி தூக்கமே வரல. ரோட்ல கொசு கடியில படுத்துட்டாரு. எப்படியாவது மகளுக்கு பணத்தை கொடுத்துலாம் நினைச்சோமே, ஒண்ணுமே செய்ய முடியலையே, கேட்ட இடத்துல கிடைக்கலையேன்னு ஒரே குழப்பம். சரண்யாவோட முகம் வந்துட்டு போகுது. என்ன செய்யறதே தெரியல. சரியா ஒரு 3 மணி ஒரு பெரிய கார் வந்து அந்த இடத்துல நின்றுச்சு. கார் வந்து வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டு ஒரு ஐயா இறங்கினாரு. லைட் அடிச்சு யாரோ படுத்துக்கிறத பார்த்து அவர் எழுப்பி, ஐயா இந்த தெருவில் ஆட்டுக்கடா உனக்கு ஆரம்பம் வீடு இருக்காமே, எந்த வீடியா? நாளைக்கு காலையில என் பையனுக்கு கல்யாணம்யா, 6 கடா ரெடியா நிற்குது, உரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, 11 மணிக்கெல்லாம் பந்தி போட முடியும், அவன் வீடு எங்க இருக்குன்னு பதட்டமா கேட்கிறாரு. அதே சரண்யாவோட அப்பாவுக்கு ஒரு வேலை போனா பணம் கிடைக்கும். ஆட்டுக்கடா உனக்கு ஆரம்பம் வீட்டை காமிச்சா அவனுக்கு பணம் போயிடும், நமக்கு பணம் வேணுமே. ஐயா நீங்க தேடி வந்த ஆரம்பமே நாங்க வாங்க போவோம் அப்படின்னு ஒரு கால் எழுப்பிட்டார். பெரிய மண்டபத்துக்கு பின்னாடி அவரை விட எடை அதிகமா இருக்கிற 6 ஆட்டுக்கடாய் பார்த்தப்ப பயந்துட்டாரு. சமயக்கார மேஸ்திரி வந்து, என்னையா ஆட்டுக்கடா உங்களை
செய்தி வரலையா? ஐயா அவசரத்துல மறந்து வந்தேன். திரும்ப நீ போய் எங்க எடுத்து வர்றது? நான் இருக்கிற தாரை வச்சு சமாளி. சரி, அவர் இருக்கிற கட்டிகளை கொடுக்குறாரு. அதை வச்சு அவரை விட எடை அதிகமாக இருக்கிற 6 ஆட்டுக்கடாய்களை உரிச்சு முடிக்கிறாரு. காலையில 7 மணி 8 மணிக்கெல்லாம் எங்க ஸ்கூல்ல இருந்து பஸ் கிளம்பும். 7 மணி சரண்யா தயாராகி பையன் கையில நெருக்கமா பிடிச்சிட்டு வாசலை பார்க்கிறா, வாட்ச பார்க்கிறா, அம்மாவை பார்க்கிறா, அம்மாவை பார்க்கிறா, வாட்ச பார்க்கிறா, வாசலை பார்க்கிறா. மணி 7. அப்பா இன்னும் வரல. வாசலை பார்க்கிறா, வாட்ச பார்க்கிறா, அம்மாவை பார்க்கிறா. மணி 7:45. அப்பா இன்னும் வரல. பஸ் போயிடுமோ, விட்டுட்டு போயிடுவாங்களோ, வாசலை பார்க்கிறா. அப்பா இன்னும் வரல. சரியா 7:55. அப்பா ஒரு உருவம் அப்படியே வாசலை நோக்கி தெரியுது. பையன் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி போனா சரண்யா அப்பா கிட்ட. அப்பா, ராத்திரி எங்கப்பா போனீங்க? சரண்யா கேட்கல. அப்பா, ராத்திரி தூங்கிட்டீங்களா? சரண்யா கேட்கல. அப்பா, நைட்டு சாப்பிட்டீங்களா? சரண்யா கேட்கல. வேகமா ஓடி போன சரண்யா அப்பாவை பார்த்த உடனே கேட்டா, அப்பா காசு. இடுப்புல முடிச்சு வச்சிருந்த 300 ரூபாய் எடுத்து மலை கையில கொடுத்தாரு. இறுக்கமா பிடிச்சவ வேகமா ஓடி வந்தான். பஸ் எடுக்க போற நேரம் வந்தா பணத்தை கொடுத்தா பேரை எழுதி உள்ள ஏத்தியாச்சு. டீச்சர் பணத்தை எல்லாம் பிரிச்சு பாக்குறாங்க. பணத்துல சிகப்பா ஏதோ ஒட்டி. உடனே டீச்சரே சரண்யா என்ன இது அப்படின்னு கேட்கும்போது நாங்க எங்க சரண்யா இறக்கி விட்டுருவாங்களோன்னு சொல்லி, டீச்சர் நீங்க மட்டுமே சிகப்பு பேனா யூஸ் பண்ணுவீங்களா? சரண்யா அப்பா யூஸ் பண்ண மாட்டாரா? இங்கு பட்டம் டீச்சர் அதெல்லாம் செல்லும். ஏத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்க டூருக்கு போயிட்டோம். காலையில 8 மணிக்கு போன நாங்க ராத்திரி 8 மணிக்கு வந்து இறங்கணும். நேரா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனோம். சரண்யாவும் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சா மூளையில அவங்க அப்பா படுத்து கிடந்தார். அவங்க அப்பா கையில வெள்ளை கலந்த ஒரு துணியை வச்சு சுத்தி இருந்துச்சு. மகிழ்ச்சியா ஜாலியா போன சரண்யா அப்பா கையை பார்த்தோம்னா பையன் கீழே போட்டு அப்பா பக்கத்துல போய் இருக்காங்க. கையை எடுத்து அவ கையில வச்சா. வெள்ளை துணி அப்படியே மெதுவா அப்படியே அவுத்து பார்த்தா சரண்யா அவங்க அப்பாவோட உள்ளங்கையில 6-7 ஓட்டைகள் இருந்துச்சு. 6-7 பொத்தல். ஆட்டுக்கடாய முடிக்க தெரியாம முடிச்சு ஆட்டினுடைய சிற்றெலும்புகள் குத்தி 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 சரண்யாவின் அப்பாவின் 2 உள்ளங்கையிலும் 6-7 ஓட்டைகள் இருந்தது. அந்த ஓட்டை இருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. சரண்யா கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீரா கொட்டுது. சரண்யாவோட அப்பா சரண்யாட்ட கேட்ட நேரம் தெரியுமா? என்ஜாய் பண்ணியாரா சாமி? ஜாலியா இருந்துச்சா? நீ ஹாப்பியா அப்படின்னு சரண்யாவோட அப்பா. அன்றைக்கு சரண்யா முடிவு பண்ணாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 5ஆம் வகுப்பு படிக்கிற போது அவள் கொண்டு வந்த அந்த ரூபாய்க்காயை ஒட்டி இருந்தது சிவப்பு மையல்ல அவள் அப்பாவின் உள்ளங்கையில் இருந்து கசிந்து ஓடுகின்ற சிவப்பு ரத்தம் என்கிற உண்மை புரிந்த அன்றைக்கு சரண்யா முடிவு பண்ணா, புத்தகம் தொட்டு பார்த்தா வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தா அதுல வாழ்க்கையை மாற்றுகிற ஆயுதம் சரண்யாவுக்கு புரிஞ்சது. தொடர்ந்து படிச்சது. நீங்க நம்ப மாட்டீங்க, 10ஆம் வகுப்பு பொது தேர்வுல சிவகங்கை மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சரண்யா தேர்ச்சி பெற்றார். முதலிடம். 12ஆம் வகுப்பு பொது தேர்வு சிவகங்கை மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்து சரண்யா வச்சிருக்கிறார். நாங்க நினைச்சோம் 10th 12th பிரகதீஷ் உள்ள வர சொல்லு. சரண்யா டாக்டரா போறாங்க. பிரகதீஷ் அப்பலாம் நீட் இல்ல. சரண்யா டாக்டரா போறாங்க நினைச்சோம். சரண்யா என்ன தெரியுமா சொன்னா, நான் டாக்டர் ஆனா எல்லாரையும் காப்பாற்ற முடியும், எல்லா உயிரையும் காப்பாற்ற முடியும், உண்மைதான். ஆனா நான் மாவட்ட ஆட்சித்தலைவரா கலெக்டரா மாறினா 1000 டாக்டரை என்னால உருவாக்க முடியும். நான் கலெக்டராக போறேன்னு சொல்லி கலெக்டர் கிடைச்சா காரைக்குடியை சார்ந்த சரண்யா இன்றைக்கு ஒரு வட இந்திய மாநிலத்தில் துணை ஆட்சியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். உண்மை என்னோட படித்த ஒரு இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் இந்த செய்தியை சொல்றேன். அன்புன்னு சொல்லி 3 பேரும் பேசுறாங்கல்ல,
நம் மீது பாசம் வைத்திருக்கிற அந்த நபர்களினுடைய வெகுளித்தனத்தை பத்தி இவங்க 3 பேரும் பேசுறாங்கல்ல. இன்னைக்கு சரண்யாவோட அப்பாவை நான் பார்க்கிறேன். அவர் முகத்துல இருந்து சிரிப்பை என்னால் எடுக்கவே முடியும். சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா 5ஆம் வகுப்பு படித்த சரண்யாவை பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து விடுகிற போது உங்க அப்பா சிரிச்சு நாங்க பார்த்ததே இல்லை. ஆனா இன்றைக்கு சரண்யாவின் அப்பா சிரித்துக் கொண்டே இருக்கிறார்னா காரணம் என்ன? கல்வி ஒருவனின் தலையெழுத்தையே மாற்றுவதற்கான மிகப்பெரிய ஆயுதம் என்பதை அந்த அற்புதமான வாய்ப்பை வளத்தை அழகப்பா அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி உங்களுக்கு வழங்கி கொடுக்கிறது. ஒரு பள்ளிக்கூடமும் கல்லூரியில் நடக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஒட்டுமொத்த கல்வி சாம்ராஜ்யம் உருவானதுக்கு பின்னாடி இருக்காங்க அழகப்பா. அவரை பத்தி நம்மள எத்தனை பேர் தெரியும்? அவர் பேரை தாண்டின கல்லூரியில படிக்கிறோம்ல, அவரை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அவரோட சொந்த ஊர்ல பெண்கள் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கட்ட முடியா, அதுக்கு சரியான இடம் இல்லை அப்படின்னு அவர் பார்க்க வந்தப்ப வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்த அழகப்ப வீட்டுல இருந்து வெளியில வந்து நின்று இடமா இல்ல இந்த என் வீடு இருக்கு இங்க நடத்தையா பள்ளிக்கூடம்னு சொல்லி நாம் குடியிருந்த வீட்டை கல்வி நிலையத்தை அர்ப்பணித்த மகான் வாழ்ந்த பகுதி இந்த பகுதி. அதனாலதான் கவியரசர் முடியரசர் அழகப்பரை பத்தி எழுதும்போது எழுதுறாங்க, அள்ளி அள்ளி வழங்குவதற்கு கையை ஈந்தார், அள்ளி அள்ளி வழங்குவதற்கு கையை ஈந்தார், அழகாக பேசுவதற்கு வாயை ஈந்தார், உள்ளம் என்னும் ஒரு பொருளை உணர்ந்து ஈந்தார், உடம்பினையும் பொது நோய்க்கே ஈந்தார். அழகப்பர் கடைசியா ஒரு முழுமையான நோய்க்கு செத்து போனார். அள்ளி அள்ளி வழங்குவதற்கு கையை ஈந்தார், அழகாக பேசுவதற்கு வாயை ஈந்தார், உள்ளம் என்னும் ஒரு பொருளை உணர்ந்து ஈந்தார், உடம்பினையும் பொது நோய்க்கே ஈந்தார். இந்தோ வெள்ளம் என வரும் நிதி வாழும் வீடு வினை முயற்சி அத்தனையும் கொள்ளை என கல்விக்கு எல்லாத்தையும் கல்விக்கு கொடுத்தார்கள். உள்ள வெள்ளம் ஒன்று இல்லை, அவற்றை இருக்குன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சூழல். உள்ள வெள்ளம் ஒன்று இல்லை, அந்த போதும் உயிர் உள்ளதே கொள்க என சாவுக்கு இல்லான்னு சொல்லி அழகப்பரின் வாழ்க்கையை கவிதையாக வடித்தார்னு சொன்னா அவ்வளவு பெரிய மகான் இந்த வண்டி வாழ்க்கை. அவர் பெயர்காமிய கல்லூரியில நாம படிக்கிறோம். யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை நாம எப்படி பயன்படுத்துறோம்? ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க நாம் அன்பின் வழியில் நடக்கணுமா, அறிவின் வழியில் நடக்கணுமா? சரியா ஒரு 5 நிமிடத்துல நிறைவு செய்யும். 5 நிமிடம். விவேகானந்தர் பேசுகிறார், இந்திய பண்பாடு இந்த உலகத்திலேயே சிறந்த பண்பாடுன்னு 1 மணி நேரம் பேசுகிறார். என்னையா இந்திய பண்பாடு சிறந்ததுன்னு இவ்வளவு நேரம் பேசுறீங்க, நீயே கால வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ஷூவை போட்டுக்கையா அப்படின்னு சொல்லி ஒரு ரசனை கொஞ்சம் கூட தாமதிக்காம விவேகானந்தர் சொன்னாருங்க, அந்த அறிவை அந்த சமயோஜித புத்தியை இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு வளர்க்கிறது. இந்திய பண்பாடுங்க, நீயே வெள்ளக்காரன் பண்பாடான ஷூவை போட்டுங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்த உடனே விவேகானந்தர் சொன்னாரு, ஆமா வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ஷூவை தான் போட்டுட்டேன், ஆமா உண்மைதான். அந்நிய மோகத்தை எப்படி மிதிக்கணும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காக தான் போட்டுட்டேன். எவ்வளவு சாதனை! வெள்ளக்காரன் கேட்டான், அப்படி இல்லையா இந்திய பண்பாடு, இந்த பண்பாடு உயர்ந்தது? வெள்ளக்காரன் கேட்டான், விவேகானந்தர் சொன்னாரு, என்ன தெரியுமா இந்திய பண்பாட்டுக்கும் உங்க பண்பாட்டுக்கும் வித்தியாசம்? நீ தாயை தவிர எல்லா பெண்களையும் தாரமாக நினைக்கிற, நாங்க தாரத்தை தவிர எல்லா பெண்களையும் தாயா நினைக்கிறோம். அதான் வித்தியாசம். அந்த அறிஞர் அண்ணாவை எடுத்துக்கோங்க. இந்தி திணிப்பை எதிர்த்து அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. மெஜாரிட்டி அடிப்படையில இந்திய தேசிய மொழியாக்குங்க. அறிஞர் அண்ணா எதிர்த்து பேசுறாரு. அப்படியா? அறிவாற்றலில் இருந்த அறிஞர் அண்ணா பேசுறாரு. அப்படியா? மெஜாரிட்டி அடிப்படையில இந்திய தேசிய மொழியாக்குமா? அப்போ மயிலோட எண்ணிக்கையை விட காக்காவோட எண்ணிக்கை தான் மெஜாரிட்டி அதிகம். அப்ப தேசிய பறவையா காக்கா வாக்கிடலாமான்னு கேட்ட
அப்படின்னா எல்லாருக்கும் குஞ்சக்குடி தெரியும். குஞ்சக்குடிக்கு பக்கத்துல கொரட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல திடீர்னு குடிசை எல்லாம் தீப்பிடிச்சு இருந்துச்சு. திடீர்னு குடிசை எரியுதே அப்படின்னு குஞ்சக்குடி மக்கள் எல்லாம் குஞ்சக்குடி அடிகளார பார்க்க வந்தாங்க. உடனே அடிகளார் கேட்டால், ஏன் பதறீங்க? எல்லாருக்கும் இருக்கு ஐயா, கொள்ளிவாய் பிசாசு வேலையா இருக்கையா, ரத்த கால்நடை வேலையா இருக்க போகுது, பயமா இருக்கையா, ஏதாவது பூஜை பண்ணணும், ஏதாவது யார் இருக்கையா, எப்படியாவது சரி பண்ணுங்கன்னு சொன்ன போது ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை தன்னுடைய நம்பிக்கையாக ஏற்றுக்கொண்ட குஞ்சக்குடி அடிகளார் என்ன தெரியுமா பண்ணாரு? நேரா சிட்டி அங்கே இருக்கிற தலைமை அதிகாரியை புரட்டிக்கு கூட்டிட்டு போய் ஆய்வு. அப்ப கூரைக்கு நடுவுல சூரிய ஒளியால் எரிகிற நச்சு பொருள் இருக்குங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு ஏதோ சமூக விரோதிகளை பண்ணிருக்கான், இனிமே பயப்படாதீங்கன்னு சொல்லி மூட நம்பிக்கையை அறிவியல் நம்பிக்கையால் அன்றைக்கு அவர் மாற்றி காட்டினார். அது மட்டும் இல்லைங்க, சிக்கிரி அதிகாரியை பார்த்து சொன்னார், ஐயா கூரை எரிகிறத பத்தி கவலைப்படுறீங்களையா, குடிசையில அடுப்பு எரியுது, குடிசையில அடுப்பு எரியலையா, அதை எப்படி சரி செய்வது? அறிவியலால் மூட நம்பிக்கையை எதிர்த்ததோடு அவர் நிறுத்தினாங்க. அடுத்து ஒரு படி கேட்டார், குடிசையில அடுப்பு எரியலையா? அன்றைக்கு சிக்கிரி குஞ்சக்குடி என்கிற அந்த கிராமத்தோடு சேர்ந்து ஒரு தொழில் முறையை கையாண்டது. அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இந்தியாவின் மாதிரி கிராமமாக குஞ்சக்குடியை தேர்வு செய்வது சொன்னால் அது அறிவும் அன்பும் ஒருங்கே இணைந்த குஞ்சக்குடி அடிகளார் என்ற ஒரு தலைவராக எடுக்கப்பட முடியும். அப்ப அன்பு அறிவு ரெண்டுமே தேவை அப்படின்னு சொன்னா இதுக்கு தேவை 1 மணி நேரமா இந்த கருத்தை அனுப்பியா அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்கறது எனக்கு புரியும். இப்படி சொல்றேன், நமக்கெல்லாம் எதிர்த்து கண்ணு இருக்கு, பார்க்கறது மட்டுமா? நமக்கு எதுக்கு வாய் இருக்கு, பேசுறது மட்டுமா? நமக்கு எதுக்கு கை இருக்கு, எடுத்துக்கிறது மட்டுமா? இல்லை, நமக்கு ஏன் தெரியுமா கண்ணு இருக்கு? பார்க்கிறதுக்கு மட்டுமல்ல, இன்னொரு உயிர் துன்பப்படுகிற போது அவனுக்காக கண்ணீர் சிந்துவதற்காக நமக்கு கண்ணு இருக்கு. நமக்கு ஏன் தெரியுமா வாய் இருக்கு? பேசுறதுக்காக மட்டுமல்ல, இன்னொரு உயிர் கடினப்படுகிற போது அவனுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்வதற்காக நமக்கு வாய் இருக்கு. நமக்கு ஏன் கை இருக்கு? எப்ப பாரு எடுத்துக்கிறது மட்டுமா? இல்லைங்க, கடினப்படுகிற துன்பப்படுகிற இன்னும் இருக்கிற யாரோ ஒருவருக்கு நம்மால் இயற்கதை கொடுப்பதற்காகவும் நமக்கு கைகள் இருக்குன்னா இப்படி சொல்றேன். பாரதிதாசனுடைய வரிகளால் நிறைவு செய்யும். வீட்டுக்கும் வீட்டுக்கும் இடையே இருக்கிற சுவரை இடிப்போம், வீட்டுக்கும் வீட்டுக்கும் இடையே இருக்கிற சுவரை இடிப்போம், நாட்டுக்கும் நாட்டுக்கும் இடையே இருக்கிற எல்லையை தகர்ப்போம். உலகம் வாழ நாம் வாழ்வோம், உலகம் உண்ண நாம் உண்போம், உலகம் உண்ண நாம் உண்ணுவோம் என்பதுதான் ஒரு நல்ல சமூகமாக இருக்கும் என்றால் அந்த நல்ல சமூகத்தை அறிவு உருவாகுமா அன்பு உருவாகுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டா ஒரு அறிவு அதை நான் தான் உருவாக்கினேன் அப்படிங்கிற தலைவர்களோடும் திமுறோடும் தனக்கான அங்கீகாரத்தையே என்றைக்கும் கேட்டு நிற்குமே தவிர ஒரு அன்பு, நான் தான் உனக்கு அந்த நேரத்தில் ஆறுதலாக இருந்தேன், நான் தான் உனக்கு அந்த நேரத்தில் உறுதுணையாக இருந்தேன், என்னுடைய அன்பு தான் உன்னை அந்த நிலையிலிருந்து மாற்றுச்சுன்னு சும்மா காட்சிக்கு சொல்லுமே தவிர அந்த அன்பு அதற்கான ஈகை, அதற்கான உறுதிப்படத்தை, அதற்கான மீட்புறுதி தொகையை ஒரு நாளும் கேட்காது. அறிவு தான் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த கண்டுபிடிப்புகளுக்கு பேட்டரி கேட்கும், ரைட்ஸ் கேட்கும். அதை நீங்க பயன்படுத்தணும்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விதியை நிர்ணயிக்கும். ஆனா அன்பு அப்படி அல்ல. மனிதர்கள் மீது மட்டுமல்ல, எல்லா உயிர்கள் மீதும் நாம் அளவற்ற அன்பை செலுத்துவதற்கு நம்மிடத்தில் இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொன்னா அன்புதான் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும். கம்பராமாயணத்துடைய கடைசி வரி இருக்குமா? கம்பராமாயணத்துடைய கடைசி வரி,
அப்படியே நடந்து காட்டுக்கு போனா காட்டுல இருந்த முகன் அவனுக்கு இன்னொரு தம்பியா அவன் காட்டுல வாழ்ற காட்டுவாசல். அப்படியே நடந்து மலைக்கு போனா அங்கே இங்கேயும் தாவர விலங்கு குறைந்து இருந்துச்சு சுக்ரீவன் அவனுக்கு இன்னொரு தம்பியா மாறும். அப்படியே நடந்து போனா கடலுக்கு அந்த பக்கம் வீரனுக்கு ஒரு அரக்கன் இருந்தான், அவனையும் தம்பியா எடுத்துட்டான். மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிர்களையும் தன் உறவுகளாக நினைக்கிற உன்னதம் அன்பினால் தான் உருவாகும் என்கிற உள்ளிலிருந்து சொல்கிறேன். நல்ல சமூகத்தை உருவாக்க எஞ்செஞ்செங்கும் தேவைப்படுவது அறிவைத்த அன்புதான் என்கிற நல்ல தீர்வை இந்த மன்றம் தேவையும் என்கிற நம்பிக்கையோடு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற அழகப்பா அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள், துறை தலைவர்கள், முதல்வர் மற்றும் முத்தமிழ் மன்றத்தினுடைய பொறுப்பாசிரியர் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் அதெல்லாம் பேசுகிற ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற தங்கங்களாகிய உங்கள்